ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருந்து 19வது வசனம் வரை. Habakkuk chapitre 3 verset 17 à 19. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வரை வாசிங்க. Habakkuk chapitre 3 verset 17 à 19. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் படம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இப்போ இந்த வேதத்தை வாசித்த சகோதரி, La sœur qui a lu dans la parole, உலகத்தில் 90% கிறிஸ்தவர்கள் விடுகிற ஒரு பெரிய தவறை விட்டு விட்டார். elle a fait aussi 90% des personnes qui lisent la Bible, ils font le même erreur, elle l'a fait. இந்த பாடலை வாசித்தவர், Celui qui a lu ce chanson, இந்த பாடலை எப்படி பாட வேண்டும் என்று அந்த ஆபகுக் சொல்லி இருக்கிறாரே, அதை வாசிக்கவில்லை பார்த்தீர்களா? regardez, elle n'a pas lu comment il devait chanter. அக்கா அதையும் வாசிங்க. இது நெகியோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அங்கனதான் நமக்கு ஒதுக்கிது. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? நமக்கு நம்ம நாட்டு சங்கீதமே வராது. Parce que la musique même de notre pays, non, c'est pas les psaumes de notre pays. நெகினோத்னு ஒரு வாத்தியமா, நெகினோத்னு ஒரு வாத்தியமா, c'est un instrument de musique. யாரோ ராக தலைவனாம். C'est quelqu'un qui est le chef des complaintes. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? Et tout ça c'est bien. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சங்கீதத்துல இடையில சேலா சேலா சேலான்னு வருதே. Certains ils se disent dans les psaumes il y a Séra Séra le mot. சேகா சேகா இல்ல சேலா சேலா. C'est là. ஓலாலா. சேலா என்றால் அது ஒரு பொம்பளை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஆளும் இருக்கு. Ça peut être une femme. சேலா என்பது இன்டர்லூட், அந்த பாட்டுகளுக்கு இடையில சங்கீதம் வாசிக்கிறது. C'est, vous savez, c'est l'intervalle, les interludes entre les chants. நெகினோத், தமிழ்ல நெகினோத் என்று எழுதி இருக்கிறது என்ற வாத்தியம். Et ça c'est l'instrument de musique néunote. இப்போ வாத்திய கருவிகளுக்கென சில இசை இருக்கிறது, அப்படித்தானே? Il y a certaines musiques pour les instruments de musique. இப்போ ஒரு மாலை நேரம், இப்போ பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், நம்ம எல்லாம் மியூசிஷியன்ஸ், இங்கே நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்கிறோம். Ici on est musiciens, il y a beaucoup de musiciens parmi nous. இப்போ இசை கலைஞர்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் எந்த இசைக்கு எந்த வாத்திய கருவிகளை வாசிக்க வேண்டும் என்று. Les musiciens ils savent à quel moment il faut donner quelle mélodie ou quelle note. ஒரு மாலை நேரம், Si c'est le soir, சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது, au moment où le soleil se couche, ஒரு இளங்காற்று அந்த தென்றல் நம்முடைய உடலை அப்படியே வருடிக் கொண்டு போகிறது. une brise douce est en train de souffler. பறவைகளின் அந்த கீச்சு கீச்சு கீச்சொலி, On entend le gazouillis des oiseaux. ஒரு அழகான ஓடையின் சலசலவென்ற சத்தம், On entend une onde qui coule. ஆங்காங்கே ஒரு மான் ஒரு முயல் துள்ளி ஓடுகின்ற அந்த அரவம். On voit un lapin qui s'enfuit. அந்த நேரத்திலே அப்படி தனியாக இருந்து ஒரு வாத்திய கருவை வாசிக்க விரும்புகிறவன், À ce moment-là, s'il y a un instrument de musique qui est joué, ஒரு ட்ரம்பட் கொண்டு போக மாட்டான். il va pas emmener un tambour. ஐயா, அவ்வளவு ஒரு அமைதியான சூழல்ல மனசுல கொஞ்சம் இதமா வாசிக்கிறதுக்கு போயிட்டு வாசிக்க மாட்டான். Il va pas apporter une trompette pour souffler. ஒரு புல்லாங்குழலை கொண்டு Il va போவான், apporter une petite flûte. இல்லையா? போயிட்டு ஒரு அது விசில், ஆனா ஒரு புல்லாங்குழல் இசை ஒன்று வரும். Ça c'est la flûte. இப்போ தமிழ் படம் நிறைய பேர் கள்ளத்தனமா பாக்குறீங்க. Beaucoup de personnes vont regarder les films tamoul. முந்தி நல்லத்தனமா பார்த்திருக்கோம். D'abord on l'avait regardé comme ça, bien. இப்போ தமிழ் படத்துல ஒரு ஷேனாய் இழுத்தானோ, Et dans les films tamoul, quand il y a ce son-là, தெரியும் இந்த கேரக்டர்ல யாரோ ஒண்ணு மண்டைய போட போகுது. ça veut dire que quelqu'un va bientôt mourir. எங்க அப்பா இருக்காரு, அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. Mon père il est pas là donc il est décédé. இடம் பொருள் ஏவலே தேவையில்லை, ஷேனாய் சத்தம் கேட்டோன்னே அப்படின்னு அப்படியே தலைய கோத ஆரம்பிப்பாரு அழுதுகிட்டு. Dès que cette musique, cette son il arrive, il commence vraiment à pleurer et à renifler. ஒரு சிக்ஸை டங்க டக்க 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 டக்கு டக்குன்னா தெரியும் குத்து பாட்டு வர்றோம் அப்படின்னு. Et dès qu'il y a cette musique là, il commence à danser comme ça.
அப்போ ஒவ்வொரு மியூசிக்கு ஒவ்வொரு வாத்திய கருவிகள் இருக்கின்றன. Donc pour chaque musique, il y a vraiment un instrument qui lui est dédié. அப்போ வயலின், அப்புறம் பியானோ, Le violon, le piano, ஷெனாய், புல்லாங்குழல், la flûte, ட்ரம்பட், la trompette. இப்படி வித்தியாசம் பாருங்க. இப்போ இன்றைக்கு அந்த ஆராதனை நேரங்களில் நீங்கள் பார்த்தால் அவர் அவ்வப்போது சில வித்தியாசமான வாத்திய கருவிகளுடைய ஒலிகளை மாற்றி மாற்றி வாசிக்கும் பொழுது பாருங்கள் எவ்வளவு அழகாக இனிமையாக வருகிறது. Regardez, pendant la louange, quand il a joué, il y avait différents instruments de musique qui venaient aussi. அப்போ இந்த ஆபகுக் நெகினோத் என்ற வாத்தியத்தில் இசைப்பதற்கு எழுதிய பாட்டாம் இது. Et Habakkuk était en train d'écrire aussi dans le complète de Nehinoth. அந்த வாத்தியம் என்ன என்று கண்டுபிடித்தால் தான் அது எப்படிப்பட்ட பாட்டு என்று கண்டுபிடிக்க முடியும். Et si on sait quel est cet instrument de musique, on peut savoir pour quelle complainte il va. இல்லாவிட்டால் அதை எப்படி பாடுவார்கள்? Sinon, comment ils peuvent ça chanter? அநேகமாக இந்த வசனம் எப்படி பாடப்படுகிறது? Et souvent, comment ce verset est chanté? அத்திமரம் துளிர் விடாமல், அப்படித்தானே போனாலும். இந்த நெகினோத்துங்கிற வாத்தியம் எத்தனை பேருக்கு நெகினோத் வாத்தியம் தெரியும்? Combien de தெரியறதுக்கு personnes சான்ஸ் vous இல்லை. connaissez l'instrument Nehinoth? நான் அதை வாசிப்பேன். 4 கம்பி இருக்குது, 4 கம்பி இருக்குது, அதை Il y a வாசிக்கலாம். 4 cordes. அந்த நெகினோத் வாசிக்கும் பொழுது எப்படி பாடணும் தெரியுமா? Vous savez, quand on joue cet instrument, comment on chante? அந்த மாதிரி அந்த ஹீப்ரு ஃபாஸ்ட் பீட் ஒன்று. Vous savez, c'est le rythme, c'est vraiment rythmé comme on est les Hébreux. அப்போ கிட்டத்தட்ட இப்படி தான் வரும். அத்திமரம் துளிர் விடாமல் பூனாங்களும் திராட்சை செடிகளில் பல நுழைடாகாமல் பூனாலும் ஒளிவு 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 மரத்தில் பல நற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் நினைக்கிறேன் முத உலகத்துல ரேப் பாடுனது ஆபகுக்கா தான் இருக்கும். Je pense que c'est Habakkuk qui a chanté le rap, le début qui a trouvé. அப்படி பாடும்போது அப்படிதான் நெகினோத் வாசிக்கிறது சும்மா அந்த மெண்டலின் மாதிரி. Aujourd'hui, c'est comme ça qu'il joue aussi la guitare électrique, tout ça. இப்போ நாம் அந்த பாடலை பாடுகின்ற விதத்தை ஆபகுக் கண்டார். Et nous, on a vu comment Habakkuk a chanté ce chant. அநேகமாக தற்கொலை செய்து கொள்வார். Le figuier a fleuri. அப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், Et pourquoi je vous dis cela? இது ஒரு புலகித உச்சக்கட்ட பாடம், சந்தோஷத்தின் உச்சக்கட்ட பாடல். C'est un chant qui emmène dans la joie, dans le sommet de la joie. இதுல கொஞ்சம் கூட சோகம் இல்லை, Il n'y a pas de tristesse du tout. கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பின்மை இல்லை. Il n'y a aucune attente dans ce chant. ரொம்ப ஒரு பாசிட்டிவ், ரொம்ப ஒரு நேர்மறையான பாடல் இது. C'est un chant vraiment positif avec une attente profonde. பிறகு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் அந்த 6 காரியங்களை ஏன் அவர் சொல்லுகிறார் என்று. Ensuite, je vais vous apprendre pourquoi il a dit ces 6 points. அத்தி, Le figuier, ஒலிவம், l'olivier, திராட்சை, la vigne, வயல்களில் தானியங்கள், les semences, les graines dans le champ, மாடு, ஆடு, les bœufs et les brebis. இந்த 6 காரியங்களை ஏன் அவர் சொல்லுகிறார், இவர் என்னத்தை தான் சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறேன். Je vais vous expliquer pourquoi il a choisi ces six choses. இப்போதைக்கு என்னவென்றால் இந்த பாடலை அவர் எழுதி ஆலயத்திலே பாடுவதற்கு ராக தலைவனுக்கு, கொயர் மாஸ்டருக்கு கொடுத்து விட்டார். Regardez, il a écrit ce chant dans le temple et il l'a donné au chant, aux choristes même. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். Regardez quelles sont ces paroles. இப்போ இந்த வார்த்தைகளை பற்றி அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கலாம். Et à propos de ces paroles, on a écouté beaucoup de messages. அப்போ அந்த பிரசங்கங்களின் மூலம் கர்த்தரோடு பேசுகிறார். Et à travers ces messages, le Seigneur nous a parlé. எப்படி அந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறதோ, எது எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று. Peu importe ce qui me manque, mais je me réjouirai toujours dans le Seigneur. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். Nous aussi, peu importe ce qui se passe dans notre vie, nous nous réjouirons dans l'Éternel. இப்படி பிரசங்கங்கள் நானும் பண்ணி இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையிலும் போட்டிருக்கிறேன், நீங்களும் போட்டிருப்பீர்கள். Moi aussi, j'ai entendu ces messages, j'en ai fait aussi. Je pense que vous aussi, vous en avez entendu. கேள்வி அது அல்ல. La question n'est pas là. கேள்வி என்ன தெரியுமா? Vous savez où est la question? உண்மையாகவே முடியுமா? Est-ce que c'est possible? இன்றைய நாட்களின் சில விஷயங்களை போட்டு பாடுவோமே. Vous savez les choses qu'on met dans les jours d'aujourd'hui par rapport à aujourd'hui. வாழுவதற்கு ஒரு வீடு இல்லாமல் போனாலும், S'il n'y a pas de maison pour vivre, ஓட்டுவதற்கு கார் இல்லாமல் போனாலும், s'il வருது இங்க இருந்து n'y பாட்டு. a pas de voiture pour conduire, என் மனைவி என் வாய் ஒரு நாளும் அடங்காமல் போனாலும், si un jour la bouche de ma femme elle ne s'arrête pas, என் புருஷனுடைய திமிர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போனாலும், mais si l'orgueil de mon mari elle augmente de jour en jour,
என் பிள்ளைகளுடைய குழப்படி தனியாமல் போனாலும் Les bêtises de mes enfants, s'ils ne s'arrêtent jamais. சபையிலே காணிக்கை கேட்பதை நிறுத்தாமல் போனாலும் Et à l'église, s'ils n'arrêtent pas de demander l'offrande tout le temps. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். Moi, je me réjouirai tout le temps dans le நீங்க Seigneur. நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறத போட்டு சொல்லி பாருங்க உண்மையிலேயே முடியுமான்னு. Regardez, transposez tout ce qui se passe dans votre vie et regardez si c'est possible. பொய்க்கு சும்மா 3 அடிக்கு மேல பறக்கிற ஆவிக்குரிய ஜந்துக்கள் மாதிரி ஓம் பாஸ்டர் முடியும் பாஸ்டர்னு சொல்ல வேணாம். Ne faites pas semblant comme les esprits qui sont 3 mètres plus haut en disant oui, pasteur, c'est possible. உங்களுக்கு தெரியாது இங்க சில பேர் இருக்காங்க. Il y a des gens comme ça ici. பிதா குமாரன் பரிசுத்தாவி அடுத்து இவங்க. Père, Fils, Saint-Esprit, c'est après, c'est eux. அவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா praise the Lord. Praise the Lord. Et quand on leur dit gloire à Dieu, ils disent oui. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? Vous allez bien, ma sœur? நல்லா இருக்கிறோம். Nous allons bien. ஆவி Il நிறைஞ்சி இருக்குல்ல. y a l'esprit qui sort. அதான் அந்த காத்தோட வரும். C'est pour ça vient avec l'air. இந்த மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க என்ன நடந்தாலும் என் மகிழ்ச்சிக்கு குறவே இல்ல Peu பாஸ்டர். importe ce qui se passe, pasteur, ma réjouissance ne diminue pas. சொல்ற விதத்திலே தெரியும் போய் விடுது. Et rien qu'à la manière de dire, je sais qu'il y a du mensonge. என் மகிழ்ச்சிக்கு குறவே இல்ல பாஸ்டர். Il n'y a pas de diminution dans ma réjouissance. சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர். Je suis joyeux, pasteur. உண்மையாக சொல்ல முடியுமா? Est-ce que vous pouvez le dire en vérité? உண்மையாக சொல்ல முடியாது. C'est pas possible de dire. உண்மையை ஏற்றுக்கொண்டு ஒழுங்காய் வசனத்தை கேட்போம். Il faut écouter comme il faut le message. இன்றைக்கு எங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வாட முடியாது. Et si on écoute tout ce qui se passe maintenant, on peut pas vivre ainsi. ஆனால் வசனத்திலே இருக்கிறது வாடித்தான் ஆக வேண்டும். Mais il s'est écrit, donc il faut vivre ainsi. சில பேர் சொல்வார்கள் Certains disent, அவருக்கு என்ன அவர் ஒரு ஊழியர் தீர்க்கதரிசி ஆபகுக். Habakkuk était un prophète, c'était son ministère. கேட்பதை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். Tout ce qu'il demande, Dieu donne. ஆண்டவரோடு முகமுகமாய் பேசி கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வார். Ce qu'il parle et qu'il demande face à face à Dieu, il le reçoit. நம்முடைய நிலைமை நமக்கு தானே தெரியும். Mais nous, on connaît notre situation. ஆனால் இன்றைக்கு உண்மையாக சொல்கிறேன் நிறைய பேர் ஊழியர்களை பற்றி இப்படித்தான் நினைக்கிறார்கள். Et beaucoup pensent la même chose des serviteurs de Dieu. ஏதோ எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இல்லை. Dans leur vie, il n'y a pas de manque. நிறைய பேர் உண்மையா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? Et beaucoup, qu'est-ce qu'ils pensent? நான் mercy ஒரு நாளும் ஏசுறதே இல்லைன்னு Je ne நினைக்கிறாங்க. gronde jamais la sœur merci. mercy கிட்ட சொல்லுவாங்க நீங்க ரொம்ப பாக்கியமான ஒரு பொம்பளை Et ils தானே. disent à merci, mais oh, vous êtes une bienheureuse. mercy உண்மை பேசுற டைம்ஸ்ல போட்டு எப்படின்னு கேட்றாதீங்க. Mais allez pas demander à merci quand elle parle surtout la vérité. கதையே வேற. Mais ça sera une autre histoire. உண்மையாக அன்பானவர்களே ஊழியர்களும் சராசரி மனிதர்கள். Les serviteurs de Dieu, c'est des gens aussi normaux comme vous. அவர்களுக்கும் பிரச்சனை வேதனை துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றன. Eux aussi, ils ont des problèmes, des tristesses et des tribulations. ஆபகுக் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தால் என்ன? Peu importe si Habakkuk était un grand prophète. அவருக்கு இப்படி பாட முடியும் என்றால் எங்களுக்கும் பாட முடியும். Si lui, il pouvait chanter ainsi, nous aussi nous le pouvons. நான் கேட்கிறபடினால் சொல்ல வேண்டாம். Moi, c'est pas la peine de dire parce que je demande. உண்மையாய் நினைக்கிறீர்களா நமக்கும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை வர முடியும் என்று? Est-ce que vous pensez vraiment que nous aussi on peut le dire ces paroles? இல்ல இல்ல. Non, c'est pas possible. உண்மையை ஏற்றுக்கொள்வோமா? Est-ce qu'on acceptera? உண்மையாகவே என்னாலோ உங்களாலோ வேறு யாராலோ உண்மையாக இப்படி சொல்ல முடியாது. அந்த மனப்பக்குவம் நமக்கு வராது. En réalité, que ce soit vous ou moi ou tout le monde, on ne peut pas, on n'a pas cet état d'esprit. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நற்செய்தி. Et pour ces gens-là, je vous dis une bonne nouvelle. ஆபகுக் புத்தகம் 1வது அதிகாரத்திலே Dans le livre de Habakkuk chapitre 1, ஆரம்பத்திலேயும் இவர் ஒரு பாடல் பாடுகிறார். lui aussi il a chanté un chant tout au début. அது என்ன பாடல் என்று பார்ப்போமா? Vous voulez qu'on voit quel est ce chant? வாசிங்க அக்கா. ஆபகுக் 1வது அதிகாரம். Habakkuk chapitre ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரமாம். வாசிங்க 2வது un வசனத்திலிருந்து. chant qu'il a vu en vision, chapitre 1. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. ஆஹா, நம்ம பாடுற பாட்டு மாதிரி இருக்குல்ல? Et ça ressemble plus à notre chant, n'est-ce pas? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. Éternel, jusqu'à quand je crierai à toi et toi tu ne m'écoutes pas? ஆண்டவரே, உமக்கு காது இல்லையா? T'as pas d'oreille pour m'entendre. ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா? Seigneur, tu n'as pas de yeux pour voir. இதுதானே நம்ம பாட்டு. Et c'est ce qu'on chante. இப்ப அக்கா பைபிள் வாசிக்குது இல்ல? Celle qui chante, celle qui joue au இப்ப violon. அது எங்களுக்கு சொல்ல போகுது. Elle va nous dire இதை எப்படி ஆபகுக் சொல்லி இருப்பார்.
Dans quelle manière il a pu dire? வாசிங்க. ஆபகுக் எப்படி இதை ஆண்டவருக்கு சொல்லியிருப்பார்? Comment Habakkuk il a dit ça au Seigneur? சொல்லுங்க. கர்த்தாவே கிழிஞ்சது. நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்தா இவங்க எப்படி போயிட்டு புலம்ப போறாங்க தெரியுமா? Vous savez que si elle a un problème, comment elle va se lamenter? கர்த்தாவே Éternel. எங்க உங்களோட மாப்பிள்ளை எங்க அவரு? பாக்கியவான் ஐயா நீங்க. Vous êtes bien heureux. இவங்க வீட்டுல புலம்பும் போது இப்படிதான் புலம்புறாங்களோ? Est-ce que elle se lamente comme ça? சொல்லிட்டேன். Je l'ai dit. ஏன் இப்படி கரைச்சல் கொடுக்குறீங்க? Pourquoi tu l'ennuies comme ça? பரம் பாஸ்டர் பரம் வாசிங்க பாப்போம் எப்படி புலம்பி இருப்பார். கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எங்க சிஸ்டர் எங்க சிஸ்டர் எங்க சிஸ்டர் எங்க எங்க அவங்க? வீட்டுல இதுதான் நடக்குதா? C'est ce qui se passe chez lui. எக்ஸ்பீரியன்ஸ் C'est இது. l'expérience qui parle. ஆனா அது கூட பத்தாது. C'est pas suffisant. கர்த்தாவே பிரெஞ்சுல எதுவரைக்கும் கூப்பிடுவேனையா? ஐயோ 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 உங்க காது இல்லையா? கேட்க மாட்டேன். ஐயோ இதுதான் உண்மை. C'est ça la vérité. இதுதான் உண்மை. C'est ça la vérité. கர்த்தாவே எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். Jusqu'à quand je t'appellerai? இந்த இயேசு படங்கள் பார்த்திருக்கீங்களா? Vous avez déjà vu les fils de Jésus? கருணாமூர்த்தி இந்த மாதிரி இயேசுட படத்துல இயேசு Regardez Jésus comment il est dans les திட்டுற photos. போது கூட இப்படி திட்டுவாரு. Et comment il parle? அப்பாலே போ சாத்தானே. Hors de moi Satan. அப்ப சாத்தான் ஓகே நான் போயிட்டு வரேன். Satan dira d'accord je pars. என்ற தெய்வமே. Mon Dieu. இந்த படங்கள்ல இயேசுவை காட்டுற விதத்தை பார்த்தா Quand on voit Jésus dans les films, பயங்கரம். c'est terrible. அந்த தோமா இயேசு வந்து சொல்லுவார் இதோ என் கை என் விலா உன் விரலை போடு. Et vous savez à Thomas quand il dit mets tes doigts sur mes côtes. அப்ப உடனே தோமா என் தேவனே என் ஆண்டவரே. Et Thomas il dit mon Dieu, mon Seigneur. தேவனே ஆண்டவரே அந்த இஃபெக்ட் கொடுத்து வாசிக்க பழகணும். Il faut apprendre aussi à faire la même chose. ஆபகுக் புலம்புகிறார். Habakkuk se lamente. ஒப்பாரி வைக்கிறார். Il crie. ஒப்பாரி வைக்கிறது பார்த்திருக்கீங்க தானே? Vous avez déjà vu les gens? ஐயோ நல்லா இருந்தே நீ வரதுக்கு பதிலா நான் போயிருக்கலாமே எதுக்குமே. கூப்பிடுவேன் ஐயா பார்ல என்ன மாதிரி Je t'appellerai si vous avez bien compris. பிரெஞ்சுல ஆபகுக் புலம்பி இருக்க மாட்டாரோ? Je pense qu'Habakkuk n'a pas lamenté comme ça en français. இரண்டாவது வசனத்தை பாருங்க. மூன்றாவது வசனத்தை. Verset 3. நீர் எனக்கு வாசிங்க. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினியை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புறவர்கள் உண்டு. ஆண்டவரே எவனை பார்த்தாலும் என்னோடு சண்டை பிடிக்கிறான். Seigneur, tous les gens que je vois ils se querellent avec moi. எவனை பார்த்தாலும் அவன் என்னோடு வாதாடுகிறான். Toutes les personnes que je vois ils sont en train de se disputer avec moi. இப்போ ஆபகுக் அவர்களுக்கு வேதாகமமாய் இருந்தது நியாயப்பிரமாணம் அப்படிதானே? À l'époque de Habakkuk, la parole c'était quoi? C'était la loi et les commandements. அடுத்த வசனத்தை பாருங்கள். Regardez le verset suivant. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இந்த தெய்வமே ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு இவரு. Ici il dit au Seigneur, பைபிளே பொய் மாதிரி ஆயிருச்சு ஆண்டவரே. maintenant la Bible même elle me paraît comme une mensonge. நியாயப்பிரமாணமே இப்போ செல்லாமல் போய்விட்டது ஐயா. Même la loi, ta parole, elle ne vaut rien. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் இவர் இப்படி புலம்புகிறார் என்று. Moi je vous dis pourquoi il se lamente ainsi. இந்த புத்தகத்தை அவர் எழுதின வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் 627 ஆண்டு. C'est 627 avant Jésus-Christ quand il a écrit ce livre. அதற்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்புதான் உசியா என்ற ஒரு ராஜா மரித்து போயிருக்கிறார். Et il y a quelques années auparavant, il y a le roi Osias, il est décédé. அந்த உசியா என்ற ராஜா ஆட்சி செய்த காலத்தில் தான் À l'époque où le roi Osias a régné, யூதா தேசம் செழிப்பின் உச்சகட்டத்துக்கு
போனது. Le pays de Juda était vraiment dans sa prospérité, au sommet de sa prospérité. 3ஆம் அதிகாரத்தின் அந்த 6 காரியங்கள், Dans le chapitre 3, les 6 choses, அத்தி, le figuier, திராட்சை, la vigne, ஒலிவம், l'olivier, வயல்களிலே விதவிதமான தானியங்கள், les graines dans les champs, les variétés, மாடுகள், les bœufs ஆடுகள், et les brebis. இவற்றை தமது நாட்டு தேவைக்கும் அதிகமாய் உற்பத்தி செய்ய வைத்து Il a fait prospérer vraiment au-delà des besoins dans le pays. பல தேசங்களுக்கும் ஏற்றுமதி செய்து Ils ont exporté dans d'autres pays. அந்நிய செலாவணியை கொண்டு வந்து வெளிநாட்டு பணங்களை கொண்டு வர வைத்து Ils ont apporté des variétés des pays extérieurs. தேசத்தை பொருளாதாரத்தின் உச்சக்கட்டத்துக்கே கொண்டு போனார் உசியா ராஜா. Le roi Osia, il a fait progresser vraiment économiquement le pays. முந்தி ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? J'ai prêché une fois, vous vous rappelez? ஐயோ 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 ஐயோன்னு டைட்டில். Le titre c'était Malheur, malheur, malheur. அந்த ஏசாயா ஐயோ 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 என்று 6 முறை புலம்பி விட்டு Ésaïe 6 fois il a dit malheur, malheur 6 fois. 7வது முறை தனக்காக புலம்பி சொல்லுகிறார். La 7e fois il se lamente pour lui. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. L'année de la mort du roi Osias, mes yeux ont vu le roi. அதாவது அந்த உசியா ராஜா ஆட்சி செய்த காலத்தில் Donc à l'époque où le roi Osias a régné, பெரிய தீர்க்கதரிசியா இருந்த ஏசாயா கூட கர்த்தரை பார்க்கவில்லையாம், இந்த ராஜாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். même le grand prophète Ésaïe n'a pas regardé l'Éternel, mais il a regardé le roi. அந்த அளவுக்கு அந்த உசியா ராஜா தேசத்தை எழுப்பினானே ஒரு எழுப்பு. À tel point ce roi Osias, il a vraiment fait prospérer le pays. அவன் மரித்து போனாலும் Même s'il est décédé, தேசம் இன்னும் அந்த சுபிட்சத்தை அந்த ஐசுவரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ce pays profitait économiquement la prospérité et la richesse. அந்த ஜனங்கள் அந்த ஐசுவரியத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் தெரியுமா? Ce peuple, vous savez comment ils ont utilisé cette prospérité? ஆண்டவர் எங்களோடு நன்றாய் இருக்கிறார், Dieu, il est bien avec nous. அதனால் தான் நாங்கள் நன்றாய் இருக்கிறோம். Donc c'est pour cela que nous nous portons bien. சுபிட்சத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். La prospérité matérielle, ils l'ont mis en rapport avec le côté spirituel. இன்றைக்கும் சிலர் இருக்கிறார்கள், Et aussi, aujourd'hui aussi, il y en a certains. அவர்களுக்கு நல்ல வீடு வாகனம் எல்லாம் இருந்து Ils ont une belle maison, des voitures. இந்த உடம்பிலே பெரிய நோய் வியாதி எல்லாம் இல்லாமல் Ils n'ont pas de grandes maladies dans le corps. ஏதோ நல்ல ஒரு விதத்தில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் Si leur vie se passe très bien, அவர்கள் நினைப்பார்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கிறதாக. ils pensent aussi que leur vie spirituelle se passe bien. அப்போ ஏதாவது பிரச்சனை வந்தவுடன் தான் Et quand il y a un problème qui arrive, அவர்கள் நினைக்கிறார்கள், ஒருவேளை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது வீழ்ச்சி வந்திருக்குமோ. ils se disent, est-ce que dans ma vie spirituelle j'ai chuté? உண்மையாக ஆண்டவரோடு நாம் நன்றாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மைதான். C'est vrai que quand nous nous portons bien, c'est vrai que Dieu nous bénit. ஆனால் ஐசுவரியமாய் வாழுகிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுகிறான் என்றால், Si on se dit il n'y a que le riche qui est vraiment agréable à Dieu, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வாழுகிற இஸ்லாமியர்கள் தான் கர்த்தருக்கு விருப்பமானபடி ça veut வாழுகிறார்கள். dire que c'est les musulmans qui sont au Moyen-Orient, c'est eux qui sont agréables à Dieu. அது பிழை அன்பானவர். Ça c'est faux, mes bien-aimés. இப்போ இவர் மாத்திரம் தான் அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். Il y a que lui qui était un prophète à l'époque. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் இவரிடத்திலே வருவார்கள். Le peuple venait à lui. எதற்கு வருவார்கள்? Pourquoi ils venaient? ஆசீர்வாதமாகி கொண்டு போக வருவார்கள். Quand ils étaient bénis, ils venaient. எப்படி வருவார்கள்? Comment venaient-ils? காணிக்கை எடுத்துக்கொண்டு வருவார்கள். Ils venaient avec de l'offrande. அப்போ காணிக்கை எடுத்துக்கொண்டு இவரிடத்திலே வந்து காணிக்கையை கொடுத்து விட்டு ஆசீர்வதிங்க பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது, Quand ils apportaient l'offrande et après ils demandaient, pasteur, bénissez-moi, இவர் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார். lui commençait à prêcher. உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, Votre vie n'est pas bonne. உங்கள் வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கிறது, Dans votre vie, il y a l'impureté. உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. Dans votre vie, il y a le péché. உடனே என்ன தெரியுமா சொல்வார்கள்? Vous savez qu'est-ce qu'ils vont dire? தீர்க்கதரிசியானவரே, Cher prophète, s'il vous plaît, எனக்கு டைம் இல்ல, je n'ai pas le temps. தயவு செய்து இந்த காணிக்கையை வாங்கிட்டு ஆசீர்வதிச்சு அனுப்பிடுறீங்களா ப்ளீஸ், எனக்கு போக இருக்கு. Prenez l'offrande, bénissez-moi parce que j'ai un autre rendez-vous. பிரசங்கம் கேட்க விருப்பம் இல்லை, C'est ce qui se passait. திருத்திக் கொள்ள விருப்பம் இல்லை. Il n'avait pas envie de se corriger. தங்களுடைய வாழ்க்கையில் தவறு இருக்கிறதாக ஊழியக்காரன் சுட்டிக்காட்டியும் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. Même si le serviteur de Dieu montrait l'erreur, il ne voulait pas se corriger. இப்படி முழு தேசமும் நடந்து கொள்ளும் பொழுது இந்த ஆபகுக்கு எப்படி இருக்கும்? Et quand tout le peuple se conduisait ainsi, comment l'Éternel pouvait supporter? இவர் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், Et lui dit à Dieu, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் சுபிட்சம் அதிகமா இருக்கிறபடினால் தான் இந்த மாதிரி கொழுப்பு பிடித்து அலைகிறார்கள். mon Seigneur, parce que ce peuple il a autant de prospérité qu'ils ont vraiment la graisse, ils sont orgueilleux. கொஞ்சம் இவர்களை ஒரு அடியும் ஆண்டவரே. Seigneur, frappe-les une fois.
ஆனால் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கிறேன். Moi, je pense que vous vous souvenez, நமக்கு தேவையான நேரம் ஆண்டவர் பேச மாட்டார். Dieu ne parle pas quand nous on a besoin. எதிர்பாராத நேரம் தேவையில்லாத ஒன்றை பேசிக் கொண்டிருப்பார். Il parle dans un moment où nous n'attendons pas des choses inutiles que nous ne voulons pas. இவருக்கு என்ன விரக்தி என்றால், Qu'est-ce que lui il voulait? தன்னை பற்றி ஆண்டவர் ஏதாவது பேச வேண்டும் என்று கூட இவர் ஜெபிக்கவில்லை. Il a même pas prié en demandant Seigneur parle à propos de moi. ஜனங்களை பற்றி பேசுகிறார். Il parle à propos du peuple. ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே பேசுகிறார் இல்லை. Et Dieu ne dit rien. கடைசியில் இவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. À la fin, il est vraiment dégoûté de la vie. இந்த ஜனங்கள் ஏன் இப்படி வாழுகிறார்கள்? ஆண்டவரே, வேதத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி கூட நீர் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்கிறதே என்ற அந்த விரக்தியின் உச்சக்கட்டத்தில் தான் புலம்புகிறார். C'est au sommet du dégoût qu'il est en train de se lamenter en disant pourquoi ce peuple se conduit ainsi contre la parole. என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? Vous savez quel est mon message? ஆபகுக் புத்தகத்திலே 30 அதிகாரங்கள் இல்லை. Dans le livre d'Habakkuk, il n'y a pas 30 chapitres. 3 C'est அதிகாரங்கள். 3 chapitres. அது எப்படி முதலாம் அதிகாரத்தில் இப்படி புலம்புகிறவர் Et pourquoi il se lamente ainsi dans le chapitre 1? 3வது அதிகாரத்திலே அவ்வளவு அழகாக ரேப் பண்ணி கொண்டிருக்கிறார்? Et dans le 3e chapitre, il est en train de se réjouir autant. பயங்கர வித்தியாசம் அல்லவா? C'est très différent, n'est-ce pas? முதலாவது அதிகாரத்திலே ஒப்பாரி, Dans le premier chapitre, c'est des lamentations. புலம்பல், C'est des lamentations. குறை, Il critique, அலறல். il pleure. ஆனால் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே Mais dans le 3e chapitre de verset 17, இன்பம், il est joyeux, சந்தோஷம், la joie, வெற்றி, la victoire. வாவ், பயங்கரமா அவர் இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். Il est vraiment réjoui et joyeux. என்ன நடந்தது? Qu'est-ce qui s'est passé? நாடு மாறியதா? Est-ce que le pays a changé? ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? Est-ce que Dieu a donné une réponse? என்ன நடந்தது? Qu'est-ce qui s'est passé? அன்பானவர்களே, Bien-aimé, ஆபகுக்குக்கு ஏதோ ஒன்று நடந்தது அல்லவா? il s'est passé quelque chose pour Habakkuk, n'est-ce pas? அது ஆபகுக்குக்கு நடந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் நடக்க முடியாதா? Et si ça s'est passé pour Habakkuk, est-ce que ça ne peut pas se passer pour vous et moi? அந்த ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க Et c'est போகிறேன். ce secret-là que je vais vous enseigner. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? நம்முடைய வாழ்க்கையின் புலம்பல்கள் புல்லகித சங்கீதங்களாக மாற முடியும். Les lamentations de notre vie, elles peuvent devenir vraiment des psaumes pour Dieu. என்ன நடந்தது என்று கண்டுபிடித்து Quand on trouve qu'est-ce qui s'est passé, அங்கு நடந்ததை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்தால், et si nous mettons en pratique ce qui s'est passé là-bas, அங்கு நடந்தது நம் வாழ்க்கையில் நடக்கும். ce qui s'est passé là-bas se produira aussi dans notre vie. ஏனென்றால் ஆபகுக்கின் தேவன் நமது தேவன். Parce que le Dieu de Habakkuk est notre Dieu. ஆபகுக் என்றால் அரவணைப்பு. இந்த செய்தி நம்மை அரவணைக்கட்டும். Habakkuk, ça veut dire serrer dans le bras et que cette parole nous serre dans ses bras. ஆபகுக்கை பற்றி பல பயங்கர ஆராய்ச்சிகளை நான் À செய்திருக்கிறேன். propos de Habakkuk, j'ai fait beaucoup de recherches. எனக்கு பழைய ஏற்பாட்டில் பிடித்த சில நபர்களில் ஒருவர் இந்த ஆபகுக். Et Habakkuk, c'est l'un des personnages que j'aime beaucoup. என்ன நடந்தது என்று சொல்லித் தரவா? Vous voulez que je vous enseigne qu'est-ce qui s'est passé? ரகசியம் இருக்கிறது 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே. Le secret, c'est chapitre 2, verset 1. வாசிங்க. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Regardez ce verset, qu'est-ce qu'il dit? ஆண்டவர் ஏதாவது செய்ய ஆரம்பித்து விட்டாரா? Est-ce que Dieu a commencé à faire quelque chose? இல்லை, தேசத்து ஜனங்கள் ஏதாவது செய்ய ஆரம்பித்து விட்டார்களா? Est-ce que le peuple du pays a commencé à faire quelque chose? இல்லை. Non. ஆபகுக் புலம்பி 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 Habakkuk s'est lamenté continuellement. அவருக்கே வெறுத்து போய்விட்டது. Lui-même, il en était dégoûté. கடைசியிலே தீர்மானிக்கிறார், À la fin, il se décide. நான் வாயை பொத்த போகிறேன். Je vais commencer à fermer la bouche. இதுதான் சீக்ரெட். C'est ça le secret. ஷட் அப். Ferme la bouche. வாயை பொத்த போறேன். Ferme la bouche. வாயை எப்படி பொத்த போறேன்? Comment vas-tu fermer la bouche? இவர் எப்படி அதை வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். Regardez comment il le décrit. நான் என் காவலிலே தரித்து. Et je me tenais sur la tour. ஒரு ராணுவ வீரன் காவல் காக்கிறவன் எப்படி அவதானமாய் வாயை மூடிக்கொண்டிருப்பான்? Un guerrier qui se tient sur la tour, comment il ferme sa bouche? அரணிலே நிலை கொண்டிருந்து. Quand il est vraiment sur le haut de la tour, அரண் de la என்றால் forteresse. அரண் என்றால் rampart, sentry point. C'est sur les remparts de la forteresse. ராணுவ முகாம்களிலே இந்த அரண்கள் இருக்கும். Et vous savez, là où il y a l'armée, il y a vraiment ces remparts, les forteresses. எதிரிகள் எந்த நேரம் வேண்டுமானாலும் வர முடியும். L'ennemi peut entrer à tout moment. ஆகவே அந்த அரணிலே
காவல் காக்கின்ற ராணுவ வீரர்கள் Et les guerriers qui sont là en train de garder dans les forteresses, வாயை மூடிக்கொண்டு காதை திறந்து கொண்டிருப்பார்கள். சரியா? ils ferment la bouche mais ils ouvrent l'oreille. யோசித்து பாருங்கள், இப்போ ஒரு ராணுவ வீரன் அந்த அரணிலே இருக்கிறான். Regardez, un guerrier, il est là sur cette forteresse, sur le rempart. எதிரிகள் வந்து ஆங்காங்கே பதிவிருப்பார்கள். Les ennemis, ils sont là en train de se cacher. எந்த நேரம் எந்த இடத்திலிருந்து எப்படி எதிரி வருவான் என்று தெரியாது. Ils ne savent pas à quel moment, de quel endroit l'ennemi va venir. தன்னுடைய ஆயுதத்தை கையிலே ஏந்திக் கொண்டு Ils gardent l'arme dans leurs mains. ராணுவ வீரன் இப்படி பார்த்து கொண்டே இருக்க Le வேண்டும். guerrier, il est en train de surveiller comme cela. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது Quand il est en train d'observer ainsi, அப்படி விசில் அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? est-ce qu'il peut siffler comme ça? இல்லாட்டி வாக்மன் போட்டுக்கிட்டு Est-ce qu'il peut avoir des écouteurs dans les oreilles et faire ça? சில பேர் பார்த்துருக்கீங்களா ரோட்ல நடந்து போவான்? Vous avez vu dans la rue, certains ils font ça, ils marchent comme ça. பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பான் இப்படி. Ils sont à la station du bus, ஏதோ நாக்கலாம் பூச்சி வயிற்றுக்கு வந்த மாதிரி. comme s'ils avaient un ver de terre dans le ventre. என்ன தெரியுமா? Vous savez pourquoi? போன் வழியால பாட்டை காதுக்கு போட்டு Parce பயங்கரமா qu'à அலற travers le விட்டுக்கிட்டு இருக்குது. téléphone, ils ont l'écouteur dans l'oreille, ils sont en train d'écouter. அது போய்கிட்டு இருக்குது இங்க. Et c'est en train de partir comme ça dans l'oreille. இப்படி பண்ண முடியுமா? Est-ce que c'est possible comme ça? இல்லாட்டி யுத்த நேரத்துல ராணுவ வீரன் Pendant la bataille, le guerrier, அவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? est-ce qu'il peut faire des selfies? செல்ஃபி எடுத்து காட்டிக்கிட்டீங்க பாரு, நான் இப்ப இந்த பக்கத்துல நின்று எடுக்கிறேன், நீ இத பாரு. என்ன நடக்கும்? எதிரி வந்து பொட்டுன்னு போட்டுருவான். Qu'est-ce qui va se passer? L'ennemi va venir, il va frapper. வாயை மூடிக்கொண்டு Fermer la bouche, காதை திறந்து கொண்டிருக்க வேண்டும். ouvrir les oreilles. ஆபகுக்கு என்ன தீர்மானித்தார் தெரியுமா? Habakkuk, qu'est-ce qu'il a pris comme décision? நான் வாயை பொத்த போகிறேன். Je vais fermer ma bouche. இந்த கிறிஸ்தவனுக்கு இதுதான் ஐயா C'est முடியாது. ça que le chrétien n'arrive pas. கிறிஸ்தவர்கள் Les chrétiens, வாயை மூடவே மாட்டார்கள். ils n'arrivent pas à fermer la bouche. இன்னும் கொஞ்சத்துல சில விஷயங்கள் சொல்றேன். À propos de ça, je vais vous dire certaines choses. இரண்டாவது வசனத்தை பாருங்க. Regardez le verset 2. இரண்டாவது வசனத்துல அந்த முதல் லைன் மட்டுமே போதும். Juste la première ligne du verset 2. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரயுத்தரமாக போதும். எப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக? L'Éternel m'adressera la parole. சொல்லுங்க. Quand? சில பேர் அப்பொழுதுங்கறாங்க. Certains ils disent alors, c'est pas comme ça. அப்பொழுது தாங்க, அந்த அப்பொழுது எப்பொழுது? Alors c'est quand? ஆனா அந்த எப்பொழுது தான் அந்த அப்பொழுது பாஸ்டர். C'est quand ce alors de alors? சரிடி, அது எந்த பொழுது? Quel est cet alors, ce moment? இவன் வாயை மூடும் பொழுது கர்த்தர் வாயை திறக்கிறார். Et quand il a fermé sa bouche, Dieu il a ouvert sa bouche. நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் சிலை அல்ல, விக்கிரகம் அல்ல, மரத்தடியிலே ஆயிரக்கணக்கான வருஷங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலை அல்ல. Notre Dieu n'est pas une statue, n'est pas un personnage qui est assis en boîte en dessous d'un arbre avec la bouche fermée. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். Notre Dieu est un Dieu qui est vivant, c'est un Dieu qui parle. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த வேதாகமம் என்கின்ற தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தவர். Notre Dieu c'est un Dieu qui parle à travers sa sainte parole. ஆண்டவர் பேசுகிற தேவன். Notre Dieu est un Dieu qui parle. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுவதில்லை. Mais dans la vie de certains, Dieu ne parle pas. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? நமது ஆண்டவர் ஒரு ஜென்டில்மேன், ஒரு கௌரவமான நபர். Parce que notre Dieu est une personne, c'est un gentleman qui attend. நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பேச மாட்டார். Quand moi je parle, lui ne parle pas. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம். Moi je dis souvent un exemple. அப்பாயின்மென்ட் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வருவான். Il faut prendre un rendez-vous pour venir me voir. புருஷன் பொஞ்சாதி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அப்பாயின்மென்ட் எடுத்து அரமனைத்தியாலும் என்ன பார்க்கிறதுக்கு வருவான். Pour un problème de couple, il faut prendre un rendez-vous pour venir me voir. வந்து புருஷன் பொஞ்சாதி உட்காருவாங்க. Le mari et la femme s'assoient devant. நான் ஜெபிப்பேன். Moi je vais prier. ஆண்டவரே, இந்த குடும்பத்தோடு உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. Seigneur, que ta main soit avec ce couple. இந்த இடத்துல உங்களுடைய சமூகம் இருக்கட்டும் Que நாதா. ta présence soit là, Seigneur. நீரே ஒரு நல்ல தீர்வை கொடு. Seigneur, donne une bonne solution. ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன், இப்ப பேசுங்க. Je prie maintenant, allez-y parler. அப்ப அந்த அம்மா தான் பேச ஆரம்பிப்பாங்க. பொதுவா C'est la dame qui va commencer à parler. பாஸ்டர், கல்யாணம் கட்ட ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தோம். Pasteur, au début du mariage, on était bien. இப்போ எல்லாம் பாஸ்டர் ஒருக்கு என்ன பார்க்கவே ஒரு பயிருக்கு தெரியுது பாஸ்டர். Pasteur, maintenant, il n'a plus envie de me regarder. கவலையா இருக்கும். Ça sera triste. டக்குன்னு அவர் சொல்றாரு,
பாஸ்டர் நீங்கள் பேச வேண்டாம் Quand il va dire நீங்கள் பேச pasteur, வேண்டாம் elle va dire ne parle pas. நான் சொல்றேன் Elle va dire moi je dis. சும்மா இரு நான் சொல்றேன் பாஸ்டர் Il a dit tais-toi. பாஸ்டர் என்ன நடந்தது என்றால் Tais-toi. நான் சொல்றேன் பாஸ்டர் பாத்தியாரே இங்க கூட என்ன பேச விட்டுறாருல வீட்டை இப்படிதான் பாஸ்டர் பேச விட மாட்டார் பாஸ்டர் Il me laisse même pas parler, pasteur. பாஸ்டர் நான் உன்னை பேச விடும் நான் உன்னை நீ அடி பேசுற நான் வர்ற நேரத்தில் தூங்குற நேரத்தில் பேசிக்கொண்டு ஆடி இருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் Et au bout d'un certain moment, என் தலைக்கு எக்ஸசைஸ் ma tête commence à exploser. Je suis là en train de regarder, comme le tennisman. இதுல விஷயம் என்னன்னா Vous savez qu'est-ce qui se passe? ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் பேசுறாங்க C'est au même moment les deux qui parlent. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒண்ணும் புரியாது Au même moment les deux parlent, mais moi je comprends rien. அந்த இடையில ஏதாவது குமார் ரவி நாயே அப்படிலாம் சில சொற்கள் மட்டும் அப்பப்ப புரியும் ஆனா எது யாரு எதுக்கு என்ன சொல்றானேன்னா புரியாது Et quelquefois il y a des mots qui vont sortir et moi je ne vais pas comprendre pourquoi ce mot il vient. 25 நிமிஷத்துக்கு பிறகு Et au bout de 25 minutes, அவர் சொல்லுவாரு il va dire பாஸ்டர் pasteur, இவாவோட வாழ முடியாது பாஸ்டர் on ne peut pas vivre avec quel pasteur? டிவோர்ஸ் C'est le divorce. அப்ப அவ சொல்லுவா Elle va dire, அவர் என்ன சொல்றது நான் போறேன் அம்மா விட்டா il a dit moi je ne peux pas non plus. கொஞ்ச நேரத்துல எனக்கு சொல்லுவாங்க பாஸ்டர் தேங்க்யூ Elle a dit ma partie merci pasteur, டிவோர்ஸ் பண்ண போறோம்னு போவாங்க on va divorcer, on va partir. வந்தாங்க Ils sont venus, ரெண்டு பேரும் எனக்கு முன்னால சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க ils ont disputé devant nous. எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போறாங்க Ils m'ont dit merci et ils partent. டிவோர்ஸ் பண்ண போறாங்க Ils vont aller divorcer. இதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் Et எடுத்துக்கிட்டு pourquoi வந்தாங்க ils ont pris rendez-vous avec moi? இந்த அனுபவம் இருக்கு Ça, அவங்களுக்கு c'est de l'expérience. பாஸ்டர்ஸுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் Pasteurs, ils ont cette expérience. இன்றைக்கு சில பேர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் மற்றவர்கள் பேசுவதை கேட்க மாட்டார்கள் Il y a des gens qui continuent tout le temps de parler, ils n'écoutent pas ce que l'autre dit. நம்முடைய ஆண்டவர் ஒரு கௌரவமான நபர் Notre Dieu, c'est un Dieu qui est un gentleman. நாம் பேசும்போது அவர் பேச மாட்டார் Quand moi je parle, lui ne parle pas. நாம் வாயை மூடினால் அவர் Et பேசுவார் quand on ferme notre bouche, lui parle. நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும் Nous devons parler avec அவரை Dieu. துதிக்க வேண்டும் Nous devons le louer, ஸ்தோத்தரிக்க வேண்டும் nous devons le glorifier, நமஸ்கரிக்க வேண்டும் nous devons l'adorer, ஆராதிக்க வேண்டும் le louer. எமது விண்ணப்பங்களை அவரிடத்திலே சொல்ல வேண்டும் Nous devons apporter nos besoins devant lui. ஆண்டவர் நாம் பேசுவதை விரும்புகிறவர் Dieu aime que nous parlons. ஆனால் அவர் பேசுவதையும் நாம் கேட்பதற்கு நமது வாய்களை மூடவும் வேண்டும் Et nous aussi, nous devons certaines fois fermer notre bouche pour entendre sa voix. சில பேர் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க Certains, ils sont tout le temps en train de se lamenter. சில பேர் எனக்கு ஜெபிக்க சொல்லிவிட்டு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் Certains, ils me demandent de prier et c'est eux qui sont en train de prier. முன்னால வந்து ஜெபிப்பாங்க Et ils viennent pour la prière. ஜெபிக்கிறதுக்கு முத ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்க Et avant la prière, ils racontent une grande histoire. இதெல்லாம் நான் Tout ça, சித்திரவதை மாதிரி moi, கேட்டுக்கிட்டு je suis là இருக்கணும் comme un statue devant. கேட்டதுக்கு பிறகு நான் கை வச்சு ஜெபிக்கிறேன் இல்லையா Et une fois que j'ai écouté, je commence à prier. அந்த நேரத்தில் அதுவும் ஜெபிக்கும் Et lui aussi, cette personne commence à prier. அப்ப நான் சொல்லுவேன் Et அம்மா moi, je dis, அம்மா நீங்க ஜெபிக்காதீங்க நான் ஜெபிக்கிறேன் j'ai dit, ma soeur, ne priez pas, moi je vais prier. அந்த முதல்ல அப்படின்னது இப்ப நீ ஜெபிக்கிறது அந்த அப்புறம் நான் எதுக்கு ஜெபிக்கணும் Et si toi tu pries, pourquoi moi je dois prier pour toi? சில பேருக்கு முடியாது Certains, ils ne peuvent pas rester tranquilles. கலஹா சர்ச் இருக்கு இல்லையா கலஹா சர்ச் அங்க ஒரு சர்ச் இருக்கு கண்டியில Il y a une église à Kanti. அந்த சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண போனா முன்னுக்கே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கும் Quand je vais prêcher, là-bas, il y a une dame qui est assise devant. நான் என்ன சொன்னாலும் Peu importe ce que je dis. அது அப்படிதான் அது அப்படிதான் ஆமா ஆமா அவங்க அப்படிதான் ஆமா அப்படிதான் அப்ப நான் சொன்னா ஆமா சூனியமோட மகன் தான் Elle répète toujours derrière moi. அது அங்கிருந்து எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு Et இருக்கும் de là-bas, elle prêche pour moi. இந்த உலகத்திலேயே Dans le monde, நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு ஜெபம் பண்ணது அந்த ஒரு அம்மாவுக்காக il தான் n'y a que pour cette dame que j'ai prié. நான் தான் அந்த சபைக்கு நான் அடுத்த தடவை போகும்பொழுது ஒன்று அந்த அம்மா செத்து போயிருக்க வேண்டும் அல்லது அந்த அம்மா பின்வாங்கி போயிருக்க வேண்டும் Seigneur, soit la prochaine fois que je vais là-bas, soit elle doit être morte, soit elle doit avoir rétrogradé et qu'avoir quitté l'église. எவ்வளவு கொடுமை தெரியுமா அது C'est terrible.
யோசிச்சு பாருங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆள் கடகடன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி Imaginez, இருக்கும்? vous êtes en train de parler et l'autre il est en train de réciter aussi. ஆனால் நமது ஆண்டவர் நாம் வாயை பொத்தினால் தான் பேசுவார். Notre Dieu, c'est quand nous fermons notre bouche que lui parle. சில பேர் சொல்லுவாங்க, Certains disent, பாஸ்டர் ஆண்டவர் என்னோட பேசுறாரே இல்லையே. Seigneur, pasteur, Seigneur ne parle pas. உள்ளத்துல நினைச்சுக்கிறவன் நீ தான் விடுறதே இல்லையே. Et c'est toi, tu ne le fermes pas, donc il ne parle pas. விளங்குதா? Est-ce que vous comprenez? இப்போ சில பேர் ரட்சிக்கப்பட்டு 20-25 வருஷம் ஆச்சு. Certains ont été sauvés il y a 20-25 années. சர்வ வல்லவர் Le Tout-Puissant, அவரால் கூட முடியாமல் இருக்கிறது இந்த ஜெப நேரத்தில் இவர்களோடு பேசுவது. lui-même ne peut pas rentrer et parler pendant la prière. மனித்தியான கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க சில Pendant பேர். des heures, il prie. முழங்கால் இருந்தாங்கன்னா சுமார் ஜெபம் பறக்கும். À genoux, ils sont là et la prière, elle est forte. அவங்க ஜெபத்துக்கு முழங்காலுக்கு வரும்போதே ஆண்டவர் ரெடி ஆகிடுவார் பரலோகத்துல. Et dès qu'ils se mettent à genoux, Dieu, il est prêt dans le ciel. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே தொட்டங்க நாங்க 2 மணி நேரத்துக்கு வாயை மூட மாட்டாங்க. Et l'Éternel Tout-Puissant, ils vont commencer 2 heures de prière. சிங்காசனத்துல இருந்து பரலோகத்துல ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மொமெண்ட் s'il vous plaît. ஹலோ ஒரு நிமிஷம். 2 ஹவர்ல நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போகும்போது கூட வாயை மூடாம ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Et lui, du trône, il doit dire, s'il vous plaît, taisez-vous un petit peu, je vais dire quelque chose. Et même en partant, ils vont dire gloire à Dieu tout le temps. உண்மையா சொல்றேன், நம்ம ஆண்டவர் பாவம். Le pauvre notre Dieu. அவர் சிலையா இருந்தா பிரச்சனை இல்லையே. Pas de problème s'il était juste un statut. வந்து வேண்டியதை சொல்லிட்டு போட்டும். On aurait pu l'emmener n'importe où. வேண்டியதை சொல்லிட்டு போட்டும். Il peut dire ce qu'il veut. நமது ஆண்டவர் பேசுகிற தெய்வம். Et en plus, notre Dieu, c'est un Dieu qui ஆனால் parle. அவரை பேச விடாதவர்கள் நாம் தான். Nous, on ne le laisse jamais parler. வாயை மூட பழக வேண்டும். Apprenez à fermer la bouche. அப்புறம் ஆண்டவர் பாப்பார், சரி சர்ச்சில் பிரசங்கத்திலேயாவது பேசுவோம். On va essayer de parler à travers la prédication à l'église. அந்த நேரம் தான் இந்த அழுகு டாய்லெட் வரும். Et à ce moment-là, on a besoin d'aller aux toilettes. கவனிச்சிருக்கீங்களா? Est-ce que vous avez vu? ஆராதனை நேரம் எல்லாம் உள்ள இருந்துட்டு பிரசங்க நேரம் மாத்திரம் டாய்லெட்டுக்கு போறவங்கள கண்டிருக்கீங்களா? Vous avez vu, j'ai des gens qui, pendant la louange, ils restent là, et pendant la prédication, ils vont aux toilettes. இது கூட பரவாயில்ல. Ça, c'est pas grave. பிரசங்க நேரத்துல தான் சில அப்பம்மாருக்கு புள்ள பாசமே வருது. Et c'est pendant la parole que certains pères, ils s'occupent bien de leurs enfants, ils aiment leurs enfants. அந்த புள்ள வீட்ல இருக்குதா இல்லையா, சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டான். Et à la maison, ils savent même pas si cet enfant il existe ou pas, s'il a mangé ou pas. பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே Et quand la prédication a commencé, இங்க இருந்து அங்க இருக்கிற பிள்ளைய l'enfant qui est là-bas, de là, il va l'appeler. அதுவும் வரும். Et l'autre, l'enfant va venir. அந்த மாடியில் உட்கார வச்சுட்டு இங்க கர்த்தர் பேசிக்கிட்டு Et இருக்கிறார். il va se mettre sur les genoux et ils vont jouer. இனி ஆண்டவர் பிரசங்கத்துல இந்த ஆட்களுக்கு பேச முடியாது. Et même dans la prédication, le Seigneur ne peut pas parler. பைபிள் வாசிக்கிறதுலயாவது பேசுவோம். On va essayer de parler quand ils lisent la parole de Dieu. இது வீட்டுக்கு வந்தா இந்த ஆள் டிவில சேனல்ல மாத்தி 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 இருந்து படுக்க போறது எப்ப தெரியுமா? Et vous savez, il va se mettre à la maison et changer les chaînes de la télé. Vous savez quand est-ce qu'il se couche? நிறைய ஆம்பளைகள் நல்ல கவனிங்க, இனி சிஸ்டர்ஸ் உங்க புருஷன் மாதிரி எப்ப படுக்க வராங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஓகே, Les sœurs, essayez de trouver quand votre mari va se coucher. அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது Quand il regarde la télé, ஒரே சேனல் கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு il y இருக்குதுன்னா aura tout le temps la même chaîne qui va passer. சீக்கிரம் தூங்க வந்துருவாங்கன்னு அர்த்தம். Ça veut dire que bientôt il va vite aller se coucher au lit. ஏன்னா தூங்கிட்டாங்க. Parce qu'il est déjà endormi. ஒரு ஆம்பளை ரிமோட்டோட டிவி முன்னுக்கு உட்கார்ந்தான்னா Si un homme s'assoit avec sa télécommande devant la télé, அந்த டிவி ஒரு சேனல்ல இருக்காது. la télécommande ne reste pas sur une seule chaîne. பொண்டாட்டி வந்து கேட்கும், La femme va venir demander, நீங்க எதுவுமே பாக்குறீங்க இல்ல தானே? et tu ne regardes rien? பார்க்கல. Non, je regarde pas. ஆனா ரிமோட்டை கொடுக்கவும் மாட்டோம், Et tu ne donnes pas la télécommande. நாங்க பார்க்கவும் மாட்டோம், Et nous on part pas non plus. மாத்திக்கிட்டே இருப்போம். Et nous on change tout le temps. கேட்டா மை கார் மை பெட்ரோல், மை கார் மை Et பெட்ரோல். c'est ma voiture et c'est mon carburant. இதை விட கூட ஏதாவது பேசினானா நான் தலை நீ சரீரம், எபேசியர் 4. Et si on parle plus, il dit c'est moi la tête et toi le corps. C'est Éphésiens 4. ஆனா கொஞ்சம் அப்படியே சொக்கே தூக்கம் மாதிரி வந்துருச்சுன்னா ஒரே சேனல்ல நிக்கும்ல. Et quand on commence à dormir, ça s'arrête sur une seule chaîne. மாப்பிள்ளைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா Ça veut dire que le mari il a besoin de dormir. தூங்கும் போது பைபிள் வாசிக்கணும் இல்லையா? Et quand on dort, il faut lire la Bible. இப்ப ஆண்டவர் பிளான் பண்றார் பரலோகத்துல இருந்து. Maintenant, Dieu planifie du ciel. இவனுக்கு நீதிமொழிகளிலே இருந்து நான் பேச போகிறேன். Je vais lui parler de livre des proverbes. இவனுக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே இருந்து பேச Je vais போகிறேன். lui parler des livres des actes des apôtres. ஆனா வர்றவன் என்ன தெரியுமா செய்வான்? Vous savez qu'est-ce qu'il va faire? பைபிள் எடுத்துக்கிட்டு Il va prendre la
Bible, ஆண்டவரே என்னோடு பேசும் நாதா. Seigneur, parle avec moi. அண்டா சாகசம் அபுக்கா குசும் திறந்திடு சேசேன அடிப்பாயா விரல நடுவுல சங்கீதம் தான் வரும். Et il va ouvrir aux arts abracadabra et j'ouvre et c'est les psaumes. அநேகமா இன்னைக்கு தான் சில பேருக்கு தெரியுமா இருக்கும் ஆபகூக்குன்னு ஒரு புத்தகம் நம்ம பைபிள்ல இவ்வளவு நாள் இருந்துச்சுன்ட்டு. Et il y a beaucoup c'est aujourd'hui qu'ils ont découvert qu'il y a un livre d'Habakkuk dans la Bible. பன்றாணியாயும் அட்டூழியம் காடத்தனம் கலிசரத்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு விரல் அடிச்சான்னா என்ன திறக்கும் தெரியுமா? Vous savez, ils vont faire toutes les sortes de bêtises, tout ce qu'ils vont faire, et à la fin ils vont venir. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். L'Éternel est mon berger. தாழ்ச்சி அடையேன் Non, il என்று. sera pas ton berger. ஆமா நீ தானே மத்தவண்ட குடியே கெடுக்கிற, நீ எங்க தாழ போற? மத்தவன் எல்லாம் தாழ்ச்சி அடைவா, நீ நிம்மதியா இருப்ப. Il dit toi tu ne pourras rien faire. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து Il me mène அமர்ந்த vers des தண்ணீர்கள் pâturages. அமர்ந்த Des தண்ணீர் eaux paisibles. கள்ள படவா Lui c'est un voleur de première classe. நீதிமொழிகள் பக்கம் போகவே மாட்டான். Il n'ira jamais du côté des proverbes. போனா இவனுடைய ஃபுல் நேம் இருக்கு, மூடனே. Et quand il va du côté proverbe, c'est écrit son nom propre, insensé. போறதே இல்ல. Et il touche pas. பிரசங்கி பக்கம் நோ. Le côté des ecclésiastes, non pas du tout. இப்படி அன்பானவர்களே, ஆண்டவர் நிறைய பேரோடு பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் பேசாதவர் என்றபடியால் அல்ல. La raison pour laquelle Dieu ne parle pas avec beaucoup, c'est pas parce qu'il ne sait pas parler. அவர் பேசுகிற தெய்வம். C'est un Dieu qui parle. ஆனால் நாம் நமது புலம்பல்களை நிறுத்த வேண்டும். Mais nous devons arrêter de nous lamenter. ஆபகுக் வாயை மூடுகிறார் என்று சொன்னேன். J'ai dit que Habakkuk a fermé la bouche. துதித்துக் கொண்டிருந்தவர் வாயை மூடவில்லை. C'est pas celui qui était en train de louer qui a fermé la bouche. ஆராதித்துக் கொண்டிருந்தவர் வாயை மூடவில்லை. C'est pas celui qui faisait l'adoration qui a fermé la bouche. ஜெபித்துக் கொண்டிருந்தவர் வாயை C'est மூடவில்லை. pas celui qui priait qui a fermé la bouche. புலம்பிக் கொண்டிருந்தவர் வாயை C'est மூடினார். celui qui se lamentait qui a fermé la bouche. அன்பானவர்களே, இனி நமது வாழ்க்கையில் புலம்பல்களை நிறுத்த பழகுவோம். Mais bien aimés, désormais il faut arrêter de nous lamenter par notre bouche. குறை சொல்லுவதை நிறுத்த Nous பழகுவோம். devons nous habituer à arrêter de critiquer. நாம் உட்கார்ந்து அளவிலாவினால் நான் உங்களை கவலைப்படுத்தவும் நீங்கள் என்னை கவலைப்படுத்தவும் கூடிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் நிறைய இருக்கின்றன. Et nous, en continuant comme ça, nous allons nous attrister mutuellement. Il y aura beaucoup d'autres choses encore. ஆனால் ஒருவரை ஒருவர் துக்கப்படுத்தக்கூடிய கதைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு Si nous arrêtons de raconter des histoires qui nous attristent mutuellement, ஆண்டவர் பேசுவதற்கு செவி கொடுப்போம். et nous allons tendre nos oreilles pour la voix de Dieu. சில பேர் praise the Lord, Certains ils saluent en disant gloire à Dieu. praise the Lord. Praise the Lord comme அந்த அவங்க praise the Lord சொல்லும் போதே உள்ளுக்கு அர்த்தம் இருக்கும். Et quand ils disent ça, il y a une autre signification derrière. என்னத்தங்கறத தான் praise the Lord னு சொல்றாங்க. À quoi ça sert de dire நல்லா இருக்கீங்களா? vous allez bien? C'est ce ça va? tu dis ça va? ça va. அதான் அந்த சாவம் அப்படின்னு சொல்றத தான் சாவா. அன்பானவர்களே, இதை நிறுத்த பழகுவோம். Et bien aimé, il faut arrêter de faire ça. ஆபகுக் புலம்பலை நிறுத்தினார். Habakkuk a arrêté de se lamenter. ஆண்டவர் வாயை திறந்தார். Et Dieu a ouvert sa bouche. நமது வாழ்க்கையின் புலம்பல்களை நிறுத்தினால் Et nous, si nous arrêtons nos lamentations de notre vie, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் மாறும். nous deviendrons des peuples qui entendent la voix de Dieu. இப்போ 3வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு போவோம். Chapitre 3, verset 1. வாசிங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம். Chapitre 3, verset 1. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். வாவ் வாவ் வாவ். ஆபகுக் என்ற தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். Habakkuk le prophète sur le mode des complaintes. உங்களுக்கு நான் நெகனோத்தை பற்றி சொன்னேன். J'ai parlé de Echanot. இந்த சிகாயோனை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டும். Et je vais vous parler aussi des complaintes. இது சிகாயோன் அல்ல, கீபோர்ட் போட்டிருக்குதா? இது சிகாயோன் அல்ல, ஷிகேயோனாத். சொல்லுங்க பார்க்கலாம். ஷிகேயோனாத் சொல்லுங்க. ஷிகேயோனாத் சொல்லுங்க. இந்த ஓகே, இந்த ஷிகேயோனாத் என்பது ஒரு ராகம். Ça c'est une mélodie. ஓகே, எப்படிப்பட்ட ஒரு ராகம்? இஸ்ரவேல் ஒரு பாடல் இந்த ராகத்தில் இருக்கிறது. எல்லாரும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஹோசே ஷாலும் பிம்கமா நூயாசே ஷாலும் ஹalleluya we are called Israel. Vem gu
விளக்குதா? இந்த ஒரு அருமையான ஒரு இஸ்ரேலிய ராகம் தான் இந்த ஷெஹியோனோத் என்கின்ற ராகம். Shehionot, c'est une mélodie israélite. அப்போ இவர் அந்த ராகத்திலே இவர் பாட ஆரம்பிக்கிறார். Et il a commencé à chanter sur cette complainte. பாருங்கள், புலம்பல் அமைதியானவுடன் Et quand lamentation s'est calmée, அமைதி அழகான ஒரு பாடலாய் et வரும். le calme devient vraiment une jolie mélodie. அல்லேலூயா சொல்லுவோமா? தேங்க்யூ. காதெல்லாம் கிழிச்சுக்கிட்டு போகுது. C'est mon oreille. அல்லேலூயா சொல்லுவோமான்னு தான் சொன்னேன். சத்தமா சொல்லுங்க. C'est alléluia. ஏனென்றால் புலம்பல் அமைதியாகி, Quand la lamentation se calme, அமைதி ஒரு இனிமையான பாடலாகி, le calme devient une mélodie tranquille. அந்த இனிமையான பாடல் ஒரு சந்தோஷ கீதமாக பரிணமிக்கிறது. Et ce chant devient vraiment un chant de joie. அவர் என்ன பாடுகிறார் என்று அடுத்த வசனத்திலே பார்ப்போம். Et nous allons voir qu'est-ce qu'il chante. வாசிங்க. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. போதும். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு என்ன உண்டாயிற்று? பயம். அந்த எபிரேய சொல் என்ன தெரியுமா? யாஹே. யாஹே. இந்த யாஹே என்றால் என்ன தெரியுமா? Vous savez qu'est-ce que ça veut dire Yahé? அந்த நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோமே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம். Vous savez que dans le livre de Proverbes on dit la crainte de l'Éternel est le début de la sagesse. C'est cette crainte-là. இப்போ கிரேக்க மொழி தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிற மொழி. Et les mots grecs on l'utilise pour la médecine. 3 விதமான பயங்கள் இருக்கின்றன. Il y a 3 sortes. ஃபோபியா, paranoia, டெய்லியா. 3 sortes de peur, phobie. அதுல எல்லாருக்கும் ஃபோபியா இருக்கும். Tout le monde a la phobie. உயரத்துக்கு போனா அக்ரோஃபோபியா இருக்கும். Certains ils ont la phobie de pour aller dans les hauteurs. கூட்டத்தை பார்த்தா அகோராஃபோபியா, ஒக்ஸ்லோஃபோபியா இருக்கும். Ils ont peur quand ils sont dans une foule. மூடன ரூமுக்குள்ள போட்டா கிளாஸ்ட்ரோஃபோபியா வரும். La claustrophobie quand ils sont enfermés quelque அப்புறம் part. பொண்டாட்டி ஃபோபியா, மாமியார் ஃபோபியா, இப்படி Ils ont ஊருப்பட்ட ஃபோபியா ils இருக்கு. ont la phobie pour le mari, pour la belle-mère, pour tout. அப்புறம் அது கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னா paranoia இருக்கும். Après plus c'est la paranoïa. ஆனால் டெய்லியா என்றொன்றுக்கு பூ இல்ல, பயம். C'est pas une peur, les délia. அந்த டெய்லியா பயம் என்பது Et cette peur qui s'appelle délia, ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு பயம். c'est la crainte qui est due spirituellement pour Dieu. அதுதான் எபிரேய மொழியிலே யாஹே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. Et c'est ce qui est dit au mot hébreu Yahel. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Et je voudrais vous dire quelque chose d'important. இவர் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il dit ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் ஆபகுக். Habakkuk, il est en train de montrer un grand secret. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். Éternel, moi j'ai entendu ce que tu as voulu me dire. எனக்கு பயம் உண்டாயிற்று. ஓகே? Et j'ai eu de la crainte. அப்படினா இதுவரை அந்த பயம் இருக்கவில்லை. Ça veut dire qu'avant il n'avait pas la crainte. இது என்ன பயம்? Quelle crainte? இந்த பயம் வந்தால் தான் ஞானமே ஆரம்பிக்கிறதாம். Et c'est cette crainte là si elle vient que la sagesse elle débute. அப்படியானால் ஆபகுக்கே சொல்லுகிறார், Donc Habakkuk lui-même dit, நான் இந்த தேசத்துக்கே தீர்க்கதரிசியா இருந்தாலும் même si je suis le prophète de tout ce pays, நான் ஒரு ஞானி இல்லாத மூடனாய் இருந்திருக்கிறேன். je ne suis pas un sage mais j'étais un insensé. பெரிய தீர்க்கதரிசி, C'est un grand prophète, ஆனால் மூடன். mais c'est un insensé. புரியுதா? Vous comprenez? இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன படிப்பு Et படித்திருந்தாலும் dans ma vie, peu importe les études que j'ai faites, என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் dans ma vie, si je n'ai pas la crainte de நான் ஒரு l'Éternel, மூடன். je suis un insensé. பாஸ்டர்மாருக்கு மூடர்களா இருக்க முடியுமா? Est-ce que les pasteurs peuvent être des insensés? முடியும். Oui, c'est possible. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் மூடர்கள். Ceux qui n'ont pas la crainte de l'Éternel, c'est des insensés. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் Et si vous n'avez pas la crainte de l'Éternel dans votre vie, நான் ரெவரண்ட் டாக்டர் மூடன். et je suis un révérend docteur insensé. வழங்குதா உங்களுக்கு? Comprenez? ஞானம் வேறு, புத்தி வேறு. La sagesse c'est une chose, l'intelligence en est une autre. இன்றைக்கு உலகம் புத்தி உள்ள மூடர்களால் நிறைந்திருக்கிறது. Le monde est rempli de intelligents qui sont des insensés. ஆனால் புத்தி இல்லாத अनेक ஞானிகளை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Beaucoup qui ne sont pas intelligents sont des sagesses et Dieu les lève. அவர்களுக்கு பட்டங்கள் இல்லை, படிப்பு இல்லை, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. Peut-être qu'ils n'ont pas de diplôme, des choses comme ça, mais ils ont la crainte de l'Éternel. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது வருகிறது? La crainte de l'Éternel, quand est-ce qu'elle vient? கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது quand on entend la parole de Dieu. கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுது கேட்க முடிகிறது? Quand est-ce que c'est possible d'entendre la parole de Dieu? நம்முடைய வாழ்க்கையின் புலம்பல்களை நிறுத்தும் பொழுது. Quand nous arrêtons les lamentations qui viennent de notre bouche. முதலாவது அன்பானவர்களே, நானும் நீங்களும் தீர்மானிப்போம். Tout d'abord, vous et moi, nous devons décider. பிரச்சனை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, குடும்ப தகராறு இருக்கிறது, ஆனால் பேச மாட்டோம். Nous aurons des problèmes, des difficultés, des problèmes dans notre famille, mais nous n'ouvrirons pas la bouche pour parler. இவற்றை குறித்து பேசவும் மாட்டோம், புலம்பவும் மாட்டோம். Nous en parlerons pas, nous nous lamenterons pas. புரியுதா உங்களுக்கு? Vous comprenez? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். Entendons, écoutons la voix de Dieu. இப்போ ஞானியாய் மாறின ஆபகுக், Donc Habakkuk qui est devenu un sage, அவர் இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது quand il voit tout le pays, ஒன்றுமே மாறவில்லை, rien n'a changé, ஆனால் இவருடைய கண்ணோட்டம் மாறுகிறது. mais sa vision a changé. இவ்வளவு நேரம் தன் கண் கொண்டு பார்த்தவர் Jusqu'à présent, il le voyait de sa propre vue. இப்பொழுது கர்த்தருடைய கண் கொண்டு பார்க்கிறார். Maintenant, il voit à travers la vision de Dieu. ஆண்டவர் சொல்லுகிறார், Dieu dit, நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் பாபிலோனியர்களை கொண்டு வந்து இந்த தேசத்தை அழிக்க போகிறேன். encore en peu de temps, je vais amener les Babyloniens et je vais détruire ce pays. அப்படி அழியும் பொழுது இந்த 6 காரியங்களும் அழியும். Et quand ça va être détruit, ces 6 choses aussi vont disparaître. இப்போ அந்த பாடலுக்கு வருவோமா? Maintenant, on va revenir à ce chant. 17 இருந்து 19 வரையான பாடலை தியானிப்போமா? On va méditer ce chant de 17 à 19. பாருங்கள், அவர் துளிர் விடாத அத்திமரத்தை பார்த்து பாடவில்லை. Regardez, il n'a pas chanté en regardant un figuier qui n'était pas fleuri. பழமில்லாத திராட்சை செடிகளை பார்த்து பாடவில்லை. Il n'a pas chanté en regardant une vigne qui n'avait pas de fruits. பலன் அற்றுப்போன ஒலிவ மரத்தை பார்த்து பாடவில்லை. Il n'a pas chanté en regardant un olivier qui ne portait pas de fruits. அத்திமரத்தை பார்க்கிறார். Il regarde le figuier. வாவ், துளிர் விட்டு கொண்டு வருகிறது. Et elle était fleurie. இன்னும் கொஞ்ச காலத்திலே கனி தர போகிறது. En peu de temps, il allait donner des fruits. திராட்சை தோட்டங்களை பார்க்கிறார். Il regarde les vignes. எல்லாவற்றிலும் கொப்பு கொப்பாக பூத்து காய்த்து உலங்குகிறது. Il y a des grappes de raisins. ஒலிவ மரங்களை பார்க்கிறார். Il regarde les oliviers. காய்கள் அப்படியே மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது போல இருக்கின்றன. Il voit les fruits qui sont là comme des petites lumières. அவர் வயல்களை பார்க்கிறார். Il voit les champs. நீங்கள் சில நேரம் நீங்கள் அந்த மெகிடோ பள்ளத்தாக்கை அந்த சில மலைகளில் இருந்து நீங்கள் தாபோர் மலையில இருந்து அல்லது நாசரேத் மலையிலிருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வயல்கள். Vous avez vu déjà les champs de Megiddo ou de Nazareth des montagnes? Comment elles sont belles les champs. போனவர்களுக்கு தெரியும். Ceux qui ont été le savent. அவ்வளவு அழகான வயல்களை பார்த்து கொண்டு சொல்லுகிறார். Il regarde les champs, il le dit. கிடைகள் ஆட்டு மந்தைகள் நிரம்பி இருக்கத்தக்க நிலையிலே வரவற்றை பார்த்து சொல்லுகிறார். Il voit les troupeaux remplis et il dit cela. தொழுவத்தில் மாடுகள் நிரம்பி இருக்கும் பொழுது பார்த்து சொல்லுகிறார். Il voit dans les étables il y a plein de bœufs. இவை எல்லாவற்றையும் பாபிலோனியன் வந்து அள்ளி கொண்டு போக போகிறார். Tout cela les Babyloniens vont venir et ils vont les prendre. பிரதம மனோ தத்துவத்திலே 2 விதமான bereavement சோகங்கள் இருக்கின்றன. En psychologie, il y a deux sortes de tristesse. துயரங்கள். La tristesse. ஒன்று வந்து actual bereavement. Et quelque chose, un genre de névrose. அதாவது யாராவது நமக்கு வேண்டிய யாராவது இறந்து போய்விட்டால், Si quelqu'un que nous aimons beaucoup est décédé, அல்லது ஒரு பெரிய இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்து et si விட்டால், nous avons eu une grande perte dans notre vie, பயங்கரமான ஒரு துயரம் நம்மை தாக்கும். il y a une grande tristesse qui va nous toucher. சாப்பிட முடியாது, On ne peut pas manger, தூங்க on முடியாது, ne peut pas dormir, வழக்கமாய் செய்யும் காரியங்களை செய்ய on முடியாது, ne peut pas faire les choses qu'on fait d'habitude. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். On a l'impression de devenir fou, அழுவோம், on va pleurer, வேதனைப்படுவோம், on sera souffrant. எல்லாம் இருக்கும். Tout cela sera là. ஆனால் இந்த மனோ தத்துவத்தில் இப்படிப்பட்ட ஒரு துயரத்துக்குள் போகிறவர்களுக்கு கொஞ்ச காலம் அனுமதிப்போம், அவர்கள் மறுபடி தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு. En psychologie, on laisse certaines choses jusqu'à ce qu'ils reviennent dans le naturel au bout de quelque temps. குடும்பத்தில் ஒரு அன்பானவர் இறந்து போன பிறகு, S'il y a quelqu'un qui est aimé dans la famille qui est décédé, ஒருவர் சாப்பிடாமல் ரொம்ப நாள் இருக்கிறார் என்றால் உடனே நாங்கள் அவருக்கு அனோரெக்சியா நர்வோசா என்று சொல்ல மாட்டோம். et dès qu'il ne mange pas pendant un moment, on va pas dire qu'il est anorexique ou quelque chose comme ça. அவர் தூங்காமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு இன்சாம்னியா என்று சொல்ல மாட்டோம். Et s'il ne dort pas, on va pas dire qu'il a des insomnies tout de suite. அது ஆக்சுவல் bereavement. அந்த துயரம் போக காலம் போக போக அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவார். C'est vraiment quelque chose qui est temporaire et après ça va revenir. அப்போ அந்த இறந்து போனவரோ La personne qui est décédée அல்லது அந்த இழப்போ et cette perte, நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ça sera dans notre souvenir. அதை நினைக்கும் பொழுது கவலை வரும். Et quand on y pensera, on aura de la tristesse. ஆனால் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் போகிற அளவுக்கெல்லாம் இனி நம்மை அது தாக்காது. Mais ça va pas nous toucher au point qu'on ne mangera pas ou on ne dormira pas.
ஆக்சுவல் bereavement. Ça, c'est quelque chose qui est très ஆனால் court. பயங்கரமான ஒரு bereavement இருக்கிறது. என்ன Mais il y en தெரியுமா? a une autre qui est vraiment très terrible. Anticipated bereavement அல்லது foreseen bereavement. C'est quelque chose qui est très profond. யாராவது ஒரு வைத்தியர் சொல்லிவிட்டால் நமக்கு வேண்டிய ஒருவர் இன்னும் 6 மாதத்தில் மரிக்க போகிறார் என்று, Si le médecin il a dit une personne que nous aimons va mourir dans 6 mois, இப்பொழுதிலிருந்து அவர் மரிக்கும் வரை நாம் வாழப் போகிற வாழ்க்கை இருக்கிறதே, vous savez la vie qu'on va vivre du moment où on a annoncé jusqu'à sa mort, அது பயங்கர ஒரு கொடுமையான வாழ்க்கையா ça இருக்கும். sera un moment terrible. யோசித்து பாருங்கள். Réfléchissez, நாம் நேசிக்கும் ஒருவர், une personne que nous aimons. வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள் இவருடைய புற்றுநோய் பயங்கரமாய் வந்திருக்கிறது, Les médecins ont dit c'est un terrible cancer qu'il இன்னும் a. 6 மாதத்தில் செத்து போய் En விடுவார். 6 mois il va décéder. என்ற தெய்வமே, எவ்வளவு கவலையா இருக்கும். Comment on sera triste? நம்மளால் ஒழுங்கா வாழ முடியுமா? Est-ce qu'on peut bien vivre? 5 மாதம், 5 mois, 4 மாதம், 4 mois, ஐயோ 3 மாதம், 3 mois, ஐயோ 2 மாதம். 2 mois. ஓ, அது பயங்கரமான ஒரு அனுபவம். C'est vraiment une expérience terrible. இந்த இடத்திலே ஆபகுக்குக்கு ஏற்பட்ட நிலை அது. Et Habakkuk était dans cet état-là. ஒருவேளை பாபிலோனியன் வந்து நாசமாக்கி விட்டு போய் விட்டால், Et c'est une fois babyloniens s'ils sont venus et ils ont tout détruit, கொஞ்சமாவது ஒரு ஆறுதல் வரும். சரி, என்ன செய்ய, நடந்து விட்டது. peuvent se dire mais bon, on peut rien faire maintenant. இது அப்படி அல்ல. C'est pas ainsi. இந்த 6 காரியங்களையும் தன் கண் கொண்டு பார்க்கிறார். Il voit les 6 choses de ses yeux. தன்னுடைய நாடு அழிய போகிறது. Ses bœufs vont être détruits. இது எல்லாம் போக போகிறது. Toutes ces choses on va les perdre. பாபிலோனியன் வந்து அள்ளி கொண்டு போக Les போகிறார். Babyloniens ils vont détruire. அது எவ்வளவு ஒரு வேதனையை தரும் இந்த தீர்க்கதரிசிக்கு. Et pour ce prophète, quelle sorte de douleur ça devait être. அப்படிப்பட்ட நேரத்திலே இவர் இப்படி பாடுகிறார். Et dans cette situation il chante ainsi. இதெல்லாம் போக போகிறது. Tout cela va partir. அந்த நாள் வந்தாலும், Mais même si ce jour arrive, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். moi je me réjouirai dans l'Éternel. இதுதான் அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதினால் அவருக்கு ஏற்பட்ட ஞானம். C'est ça la sagesse qui est venue parce qu'il a entendu la parole de l'Éternel. அந்த ஞானம் இவருக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுத்தது என்று அடுத்த வசனத்திலே ரகசியம் இருக்கிறது. Et dans le verset suivant, il y a le secret. Qu'est-ce que cette sagesse lui a enseigné? இவையெல்லாம் நடந்தாலும் 18வது வசனம், Verset 18, même si cela s'est produit, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், toutefois je me réjouirai dans l'Éternel. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Je me réjouirai dans le Dieu de mon salut. எலோஹிம் யெஷுவா. Il a dit c'est Elohim Yeshua. அதாவது ஆண்டவருக்கு பல நாமங்களும் அடைமொழிகளும் உண்டு. Notre Dieu, il a plusieurs noms, il y a plusieurs signes. நமக்கு தெரிந்த சிலவற்றை பார்ப்போமே. Regardons ce que nous connaissons. யாஹ்வே ஈரே, அதாவது யெகோவா ஈரே. C'est Jéhovah Jireh. அர்த்தம் என்ன? Qu'est-ce que ça veut dire? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். L'Éternel pourvoit à toutes choses. யாஹ்வே நிசி, யெகோவா நிசி. Jéhovah Nissi. எங்களுக்கு ஜெய கொடியை ஏற்றுகிறவர், ஜெயத்தை தருகிறவர். C'est celui qui donne la victoire, ma bannière. யாஹ்வே ஸிட்கேனு, யெகோவா ஸிட்கேனு, நீதியாகிய கர்த்தர். Jéhovah Tsikeno, c'est celui qui est justice, l'Éternel justice. யாஹ்வே ஷாலோம், Jéhovah Shalom. சமாதானத்தை தருகிற கர்த்தர். L'Éternel qui donne la paix. யாஹ்வே ரொஃபேகா, எங்களுக்கு பரிகாரியாய் இருக்கும் கர்த்தர். Jéhovah Ropheka, ça veut dire celui qui me guérit. இவற்றில் ஒன்றை தானே இந்த இடத்துல சொல்லி இருக்க வேண்டும். Et c'est de ça qu'il aurait dû dire. இவையெல்லாம் இல்லாமல் போனாலும், Même si tout cela était parti, ஈரே ஆகிய, அதாவது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராகிய என் தேவனுக்குள் சந்தோஷமா இருப்பேன் என்றல்லவா சொல்ல வேண்டும். il aurait dû dire moi je me réjouirai dans celui qui est iré, ça veut dire celui qui s'occupe. ஏன் அவர் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லுகிறார்? Pourquoi il dit le Dieu de mon salut? என்ன தெரியுமா சொல்லுகிறார்? Regardez, என்ன இழந்தாலும், peu importe ce que je perds, பாபிலோனியன் என்னத்தை அள்ளிக்கொண்டு போனாலும், peu importe ce que les Babyloniens vont prendre, அவனுக்கு என் ரட்சிப்பை அள்ளிக்கொண்டு போக il a முடியாது. dit il ne peut pas voler mon salut. அன்பானவர்களே, அழியாத ஒரு செல்வத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Mais regardez mes bien-aimés, Dieu nous a donné un trésor impérissable, ரட்சிப்பு. le salut. வாவ் வாவ் வாவ். சரி, ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கெல்லாம் சுகம் கொடுத்து கொண்டு வருகிறார். Praise the Lord. ஆண்டவர் நமக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து Le கொண்டு Dieu nous a வருகிறார். donné la guérison. எவ்வளவு காலம் சுகத்தோடு வாழ போகிறோம்? Combien de temps il va nous donner? சாகும் வரை தானே. Jusqu'à notre mort. சொல்லுவோமே கர்த்தராகிய இயேசுவின் வருகை கொஞ்சம் தாமதிக்க போகிறது என்று. Ils vont dire la venue de notre Seigneur Jésus va tarder.
இன்னும் 10 வருஷத்துல இங்க இருக்கிற சில பேர் இருக்க மாட்டோம். Dans les 10 années, il y a certains d'entre nous, on ne sera plus là. 20 வருஷத்துல இன்னும் சில பேர் இருக்க Dans மாட்டோம். 20 années, encore d'autres qui ne seront plus là. 50 வருஷத்துல நிறைய பேர் இருக்க Dans மாட்டோம். 50 années, il y aura beaucoup qui ne seront pas là. 100 வருஷத்துல யாருமே இருக்க மாட்டோம். Dans 100 années, il n'y aura personne d'ici. இல்லையா? சுகத்தை பெற்றதுக்காக நீங்க இன்னொரு 250 வருஷம் இருக்க போறீங்க. Ce n'est pas parce que vous êtes guéri, vous allez vivre encore 250 ans. சொந்த வீடு இல்லாதவர்கள் Ceux qui n'ont pas de propre maison, கர்த்தர் சொந்த வீடு தருகிறார் என்று வைப்போம். supposons Dieu vous rend propriétaire de சொந்த votre வீட்டுல maison. சொந்த வீட்டுல எவ்வளவு காலம் வாழ போறீங்க? Combien d'années vous allez vivre dans votre propre maison? புத்துக்கார ஆண்டவர் கொடுப்பாருன்னு வைப்போம். Il vous donne une nouvelle voiture. எவ்வளவு காலம் அந்த புதுக்காரை வச்சு ஓட்ட போறீங்க? Combien d'années vous allez avoir cette nouvelle ஒரு voiture? 10 வருஷத்துல அந்த கார் வந்து 10 வருஷம் பழைய கார். À 10 années, au bout de 10 ans, ce sera une ancienne voiture. புள்ளைக்கு கல்யாணம் நடக்குது இல்லன்னு கவலைப்படுற அம்மா, La maman qui s'inquiète parce que sa fille n'est pas mariée. இந்த வருஷமே புள்ள கல்யாணம் கட்டுதுன்னு வைப்போம். Cette année, votre enfant se marie. எவ்வளவு காலம் உங்க புள்ள வாழ போகுது இந்த உலகத்துல, அல்லது உங்க புள்ள விட்டு புள்ள வாழ போகுது? Combien d'années votre enfant va vivre et notre enfant va vivre. அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் வாழும் வரை மட்டும்தான். Mais bien aimés, les bénédictions que nous avons, c'est jusqu'à ce que nous vivons sur cette terre. ஆனால் இவ்வுலகத்திலே இருந்து பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. Mais la bénédiction qui va de notre terre jusqu'au ciel, c'est ça le salut. அந்த ரட்சிப்பையே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. Et ce salut que l'Éternel vous nous a donné, அது போதாதா சந்தோஷப்பட? est-ce que ça ne c'est pas suffisant pour la réjouir? அதைத்தான் ஆபகுக் தனது ஞானத்திலே சொல்லுகிறார். Et c'est ce que Habakkuk dit dans sa sagesse. நேபுகாத்நேச்சார், Nebukadnezar, வாடா ராசா வா, viens mon roi, tu peux venir. அத்திப்பழங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போ, Tu peux venir prendre tous les figuiers. திராட்சை தோட்டங்களுக்கு நெருப்பு வை, Tu peux mettre le feu dans notre vie. வயல்களை எல்லாம் சீரழித்து போடு. Détruire tous nos champs. என் ரட்சிப்பை உன்னால் தொட முடியாது. Mais mon salut, toi, tu ne peux pas le toucher. நான் ஒரு நாள் சாவேன். Un jour, je mourrai. சாவு எனது முடிவல்ல. La mort n'est pas une fin en moi. அதுதான் என் நித்திய வாழ்வுக்கான வாசல். Ça, c'est le début de mon éternité. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். Cette espérance doit être là pour vous et pour moi. சுகத்துக்காக ஸ்தோத்திரம். Merci pour la guérison. பணத்துக்காக ஸ்தோத்திரம். Merci pour l'argent. ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். Merci pour les bénédictions. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துக்கு மட்டும்தான். Et toutes ces bénédictions, c'est juste pour la terre. பெரிய வரங்கள், Les grands dons, தீர்க்கதரிசன les வரங்கள். prophéties. யாராவது பரலோகத்துக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? Il y a des gens qui sont partis au ciel et ils planifient de prophétiser là-bas. விட்டுருங்க அந்த ஐடியாவை. Laissez tomber cette idée. அங்கே ஆண்டவரே இருக்கிறார். Là-bas, il dit à Dieu. அந்நிய பாஷையில நிறைய பேர் பேசுறோம். Beaucoup parlent en langue. பரலோகத்துல போய் அந்நிய பாஷை பேசுற பிளான்ல இருக்கீங்களா? Est-ce que vous pensez qu'au ciel vous allez parler en langue? தேவையே இல்ல. Pas besoin. பரலோகத்துல இங்க இருக்கிற எதுவுமே பரலோகத்துக்கு தேவையில்லை. Tout ce qu'il y a ici en bas, il n'y a pas besoin au ciel. ஆனால் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகின்ற ஒன்றே ஒன்று ரட்சிப்பு. Il y a une seule chose qui peut nous emmener au ciel, c'est le salut. அதுதான் ஞானம். அதுதான் Et ஞானம். c'est ça la sagesse. ஆபகுக்குக்கு கிடைத்த ஞானம் அது. C'est la sagesse que Habakkuk a trouvée. ஆகவே நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Moi, je me réjouirai dans le Dieu de mon salut. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்துக்கு ஒரே காரணம் ரட்சிப்பு தான். Dans notre vie, la seule joie, c'est le salut. துக்கப்பட 1000 காரணம். On peut avoir 1000 raisons de s'inquiéter, சந்தோஷப்பட ஒரே காரணம் mais une seule joie de se réjouir. ரட்சிப்பு. Le salut. யாருக்காவது அந்த ரட்சிப்பு இல்லை என்றால், C'est la personne qui n'a pas ce salut. இன்றுதான் உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் நாள். Aujourd'hui, c'est le jour de votre salut. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, Quand vous acceptez Jésus comme votre sauveur, நீங்கள் யாராய் இருந்தாலும், peu importe qui vous êtes, எவ்வளவு கெட்ட ஆளாய் இருந்தாலும், même si vous êtes le plus mauvais, ஒன்றுமே இல்லாத ஆளாய் même இருந்தாலும், si vous n'avez rien du tout, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், aujourd'hui, si vous acceptez le Seigneur Jésus-Christ, அவர் உங்களுக்கு கொடுக்கும் பரிசுதான் ரட்சிப்பு. le cadeau qu'il va vous donner, c'est le salut. உங்களுக்கு வீடு கட்டி தர 1000 நிறுவனங்கள் வரலாம். Il y a 1000 personnes qui peuvent vous construire une maison. உங்களுக்கு சுகம் பெற்று தர 1000 மந்திரவாதிகள் வரலாம். Il y a 1000 magiciens qui peuvent vous donner la guérison. உங்களுக்கு வாகனங்கள் வாங்கி தர 1000 நண்பர்கள் வரலாம். 1000 amis peuvent vous acheter des voitures. உங்களுக்கு புதிய புதிய தொழில்களை பெற்றுக் கொடுக்க ஜனங்கள் உதவலாம். Il peut y avoir plusieurs personnes qui peuvent avoir apporté des métiers. ஐரோப்பிய நாட்டின் பாஸ்போர்ட்டை, சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கூட உன்னால் முடியும். Même pour avoir la citoyenneté européenne ou le passeport européen, vous pouvez. ஆனால் எல்லாம் நீ சாகும் வரை தான். Mais tout cela, c'est jusqu'à ta mort. மரணத்துக்கு அப்பால் இருக்கின்ற நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ஆசீர்வாதம் ரட்சிப்பு. Une seule bénédiction que tu peux apporter après la mort, c'est le salut. அதை தருகிற ஒரே தெய்வம் இயேசு. Il y a un seul Dieu qui peut le donner, c'est Jésus. அந்த இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள். Accepte ce Jésus aujourd'hui.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்வோம். Et les chrétiens qui ont accepté Jésus, sachez-le. சந்தோஷமாய் வாழ. Réjouissez-vous. இப்போ அந்த அடுத்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி, Je voudrais vous dire l'autre partie du verset. நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். Le Seigneur va nous enseigner un grand secret. அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். Nous allons recevoir ce secret. ஆண்டவராகிய கர்த்தரின் பெலன், La force de l'Éternel. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, Il rend mes pieds comme des biches. என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். Et il me fait marcher dans des lieux élevés. இதுதான் இந்த ஆபகுக்கினுடைய முடிவு ஜெபம். C'est ça la fin de la prière de Habakkuk. ஆரம்ப ஜெபம் என்ன? Quelle était sa prière de début? ஐயா ஐயா ஐயா, அது இல்ல இது இல்ல, காது இல்லையா கண் இல்லையா. C'est malheur, 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 il n'a pas de yeux, il n'a pas d'oreilles. முடிவு ஜெபம் என்ன? Quelle est la fin de la prière? ஆண்டவரே, Seigneur, என் கால்களை mes pieds மான் கால்கள் போல. comme des pieds de biche. இது என்ன மிருகம் தெரியுமா? Vous savez qu'est-ce que ça veut dire? இஸ்ரவேலிலே மாத்திரமல்ல, Pas pour les Israélites. அநேக நாடுகளிலே இந்த மிருகம் இருக்கிறது. Et cet animal, il est dans beaucoup de pays. தமிழிலே மான் என்று இருக்கிறது, En tamoul, c'est biche. ஆங்கிலத்தில் ஹைண்ட் என்று C'est சொல்வார்கள். une biche. இது ஒரு ஆடு மான், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விலங்கு. C'est une variété qui est entre la brebis et la chèvre. அனிமல் பிளானட், நட் ஜியோ வைல்ட், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலே இந்த மிருகங்களை காட்டுவார். Et vous pouvez voir dans tout ce qui est dans les émissions de nature. இப்படி மலை செங்குத்தாக இருக்கும். Et quand le sommet il est abrupt, அந்த மலையிலே உள்ள சின்ன கல்லிலே 4 கால்களையும் வைத்துக்கொண்டு பேலன்ஸ் பண்ணி நிற்கும். avec ses 4 pattes, il se tient en équilibre. பெரிய கொம்பு வைத்திருக்கும். Il a des grandes cornes. 2 ஆண் இந்த மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு சண்டை பிடிக்கும். Et 2 mâles avec leurs cornes, ils vont se disputer. கால்களுக்கு அடியில இருக்கிற கல்லெல்லாம் உருண்டு உருண்டு போகும், பார்க்க பயமா இருக்கும். Les cailloux ils vont descendre dans la pente et ça fait peur. அந்த மிருகம் ஒரு நாளும் விழாது. Mais cet animal ne tombe pas. என்ன ஒரு பேலன்ஸ். Quel équilibre. ஆபகுக்கின் ஜெபம் என்ன தெரியுமா? Quelle était la prière de Habakkuk? என் வாழ்க்கையில் பல மலைகள் வருகின்றன ஆண்டவரே. Et dans ma vie, il y aura beaucoup de problèmes, Seigneur. ஏற முடியாத சில செங்குத்தான நிலைமைகள் என் வாழ்க்கையில் வருகின்றன ஆண்டவரே. Circonstances en pente, Seigneur, dans ma vie. என் கால்களை மாற்றும். Seigneur, change mes pieds. மான் கால்களாய் மாற்றும். Donne-moi des pieds de biche. நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? Vous savez quelle est notre prière? மலையை அகன்று போக Seigneur, பண்ணும். fais enlever la montagne qui est devant moi. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. C'est ça notre problème. இல்லையா? ஆண்டவரே, Seigneur, நான் மாற மாட்டேன், moi je change pas. எல்லாவற்றையும் மாற்றும். Change-toi toutes les choses. ஆண்டவரே, Seigneur, என் மனைவியை மாற்றும் change ma femme. அல்லது மாற்றும். Ou sinon, change. C'est-à-dire, emmène ailleurs. என் கணவனை மாற்றும் Change mon mari. அல்லது மாற்றும். Sinon, change-le lui-même. இல்லாவிட்டால் Sinon, நானே மாற்றிக்கொள்ளுகிறேன். moi je change moi-même. இன்றைக்கு நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் வாழ்வது ஏன் தெரியுமா? Vous savez pourquoi ils ne vivent pas sans la tranquillité? என் கணவனை மாற்றும், Change mon mari. என் மனைவியை மாற்றும், Change ma femme. என் பிள்ளையை மாற்றும், Change mes enfants. என் பெற்றாரை Change மாற்றும், mes parents. என் சபையை மாற்றும். Change mon église. இல்லைன்னா நானே மாத்திருவேன் சேர்ச்ச. Ou sinon moi-même je me change. பாஸ்டரை மாற்றும், Change le pasteur. இந்த மியூசிக் வாசிக்கிறவர்களை மாற்றும், Change les musiciens. பிரசங்கிமாரை மாற்றும், Change ceux qui prêchent. இந்த கொயரிலே பாடுகிற சில பேரை மாற்றும். Change நாதா, certaines dames de la chorale, Seigneur. இந்த ட்ரம் அடிக்கிற சில பேரை பார்க்கும் பொழுது என் இதயமே அடிக்கிறது, மாற்றும். Change ceux qui jouent la batterie parce que mon cœur il bat avec eux. ஓகன் அடிக்கிறவர்களை மாற்றும். Change ceux qui jouent de l'orgue. வேலை தளத்தில் என்னோடு வேலை செய்கிறவர்களை Change மாற்றும். les gens qui travaillent avec moi. பக்கத்து வீட்டுக்காரனை Change மாற்றும். mon voisin. நாத்தனாரை மாற்றும், மாமியாரை மாற்றும், எல்லாரையும் மாற்றும். நான் மாறவே மாட்டேன். Change ma belle-sœur, ma belle-mère, tout le monde, mais moi je change pas. இதனாலதான் நாசமா போறோம். C'est pour ça que nous on périt. ஆபகுக் என்ன சொல்லுகிறார்? Que dit Habakkuk? எல்லாம் அப்படியே இருக்கட்டும், Que tout reste en état. என்னை மாற்றும். Change-moi. கடைசியா நான் வழக்கமா சொல்ற ஒரு உதாரணம். Un exemple que je donne souvent. உங்களெல்லாம் ஏன் வம்புக்கு இழுப்பானே? Pourquoi aller de chercher chez vous? நானும் ஆபகுக்கும் ஒரு பயணம் போறோம். Moi et Habakkuk on fait un voyage. நானும் ஆபகுக்கும் ஒரு டூர், ஒரு ட்ரிப் பண்ணோம். சும்மா Moi et Habakkuk on va faire un voyage. அந்த ஆள் 627 கிமு, Avant 626 ans avant Jésus-Christ. எங்கெல்லாம் கூட்டிட்டு போவாரோ எனக்கு Je தெரியும். ne sais pas où il va m'emmener voyager. ஸோ அவரோட ஒரு பயணம் போறேன். Donc je voyage avec. அவருக்கு கார் பஸ் எல்லாம் Il தெரியாது, n'avait pas de voiture ou de bus. நடந்து தான் C'est போறோம். à pied qu'on fait le ஸோ voyage. நல்ல நைக்கி ஷூஸ், On a des Nike, நல்ல கம்ஃபர்டபுள் சாக்ஸ், on a des chaussettes confortables, அப்புறம் நல்ல அந்த ட்ரக் ஹிட், on a des bons jogging, tout ça. அதுக்கேற்ற மாதிரி நல்ல
les vêtements qu'il faut. டிஷர்ட் எல்லாம் போட்டு ரக்ஸக் கொண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு On est bien habillé, bien équipé. நல்ல வாட்ச் எல்லாம் வச்சுக்கிட்டு On a le montre qu'il faut. நல்ல லேப்டாப் அல்லது ஒரு டேப்லெட் பிசி இப்போ தான் டேப்ஸ் Parce வந்துருச்சு que maintenant on a des tablettes pour nous guider. அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் On a des smartphones. நல்ல பேஸ்பால் கேப் On a tout ce qu'il faut, la casquette. கொஞ்சம் வேர்க்கடலை நிலக்கடலை அப்புறம் குளுக்கோஸ் தண்ணி பாட்டில் Les provisions, cacahuètes et compagnie. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு On prend tout. நான் வரேன். Et moi j'y vais. அந்த ஆள் பாவம் அந்த அந்த அங்கி தீர்க்கதரிசிக்குரிய அங்கி Et le prophète, lui, il est avec son grand vêtement, sa tunique. கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுக்குரிய அந்த லெதர் செருப்பு Il a les sandales qu'il y avait il y a 600 ans avant Jésus. Les அப்புறம் அந்த sandales நியாயப்பிரமாணத்துல en cuir. அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வர முடியாதனால உபாகமத்துல மாத்திரம் சுருள் ஒன்று. Et comme il ne peut pas porter, il a un rouleau de la parole. நான் அப்படி இல்லை, நான் வந்து ஹீப்ரூ பைபிள், Et moi, j'ai la Bible en hébreu dans mon கிரீக் portable. பைபிள், La Bible en grec. இங்கிலீஷ்ல கூட KJV NIV அந்த இது இந்த இது. Voilà, j'ai toutes les versions de la Bible. எனக்கு பிரெஞ்சு தெரியாது, நான் பிரெஞ்சு பைபிளையும் Et même போட்டுக்கிறேன். la Bible en français. தமிழ் சிங்களம் மலையாளம் எல்லா பைபிள்ஸ் கான்கார்டன்ஸ் Toutes les Bibles, les concordances, tout ce qu'il faut. எல்லாம் போட்டுட்டு இப்போ ரெடியாக 2 பேரும் போகிறோம். Et tous les deux, on est prêts, on y va. போய் 2 பேரும் பேசி பேசி நடந்து போகிறோம். On est en train de parler, on y va. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கர மலை. Et tout à coup, il y a une montagne qui est devant nous. மழை அல்ல மலை. யாழ்ப்பாணத்தில் மேலை. Montagne. என்னது மும்தாஜா? Montagne. வந்துட்டா இப்ப இப்ப எனக்கு பிரச்சனை. ஓ, J'ai un problème. ஒரு தடை வந்து விட்டது. J'ai un obstacle. தடைகளை தகர்த்தெறிகிறவர் கர்த்தர். ஆமென். L'Éternel, il détruit les obstacles. உடனே எடுத்து வைபர், வாட்ஸ்அப், ஈமோ, SMS எல்லாத்துலயும் அட்ரஸுக்கு போயிட்டு select all message. Et je regarde dans WhatsApp et tout, dans toutes les applications. Encountering mountain, please pray. Et சுரேஷ். comment faire pour enlever cette montagne? ஓ லாலா, உலகத்துல உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் வருது. ஓ சுரேஷ் ஒரு பெரிய மலைக்கு முன்னால நிக்கிறேன், எல்லாம் Je ஜெபிப்பா tiens அவனுக்கு. devant une grande montagne. இமெயில் செலக்ட் ஆல், எல்லாருக்கும் இமெயில் பறக்குது. Les gens, ils m'envoient des emails. இப்ப எல்லாம் ஜெபிக்கிறான். Tout le monde prie. இப்ப நான் கான்கார்டன்ஸ்க்கு போயிட்டு மவுண்டன் அடிச்சோன்னா லிஸ்டே வருது. Et dans concordance, je tape montagne et il y a toute l'historique qui sort. மலையை பத்தி பைபிள்ல எங்க எங்க வசனம் இருக்கோ எல்லாம் வருது. Et tous les versets de la montagne, ils sortent. அதுல ஒரு வசனத்து மேல எனக்கு கண் போயிருச்சு. Et il y a un verset qui se porte dans mes yeux. நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, Si tu vois cette montagne et tu dis va te mettre dans la mer, நீ et விசுவாசித்தால் si tu y crois, அது நடக்கும். et ça se produira. ஓகே, வாக்குத்தத்த வசனத்தையும் Et moi பெற்றுக்கொண்டாச்சு. j'ai pris la promesse, le verset de la இப்ப இந்த promesse. ஆபகுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. Mais Habakkuk, il n'avait pas tout cela. அந்த பழைய 7ஆம் நூற்றாண்டு, அதுவும் கிமு. Et lui, il est 600-700 ans avant Jésus-Christ. இப்போ நான் வந்து ஜெபிச்சிட்டு அவருக்கு இல்லாத விஷயங்கள் எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? Et moi, je savais quelles sont les choses qui sont en moi. இயேசுவின் நாமம். Lui connaît le அது nom de அவருக்கு இன்னும் Jésus. தெரியாது. Moi, j'ai le nom de Jésus. இயேசுவின் ரத்தம், Le sang de Jésus. அந்நிய பாஷை, Le parler en langue. அது பழைய ஏற்பாட்டு ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. Et celui de l'Ancien Testament, lui, il ne sait இப்போ pas. உலகத்திலே உள்ள என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஜெபிக்க Et les amis du monde sont en train de prier. நானும் இந்த வசனங்களை எல்லாம் வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டு, Et moi, je suis en train de prononcer les promesses de la parole. மலையே போய் இயேசுவின் நாமத்திலே பெயர்ந்து போய் இயேசுவின் நாமத்திலே go get out in the name of Je Jesus. dis au nom de Jésus, arrache-toi à la montagne. எல்லாம் ஜெபிச்சிட்டு ரொம்ப வேர்க்க கண்ணை திறந்து பார்த்தா மலை பிடிக்க நிக்குது. Et une fois que j'ai bien prié et que j'ouvre les yeux, la montagne, elle est toujours là. திரும்பி பார்த்தா Je me ஆபகுக்க retourne காணோம். et Habakkuk est là. எங்க இந்த Il n'est ஆள்? pas là. Il est où? இந்த ஆள் மேல Il n'est வரைக்கும் pas là. போயிட்டாரு. Il est où? Il est déjà là-haut. அங்க இருந்து சுரேஷ் வியா Il est... il dit, Suresh, il vient. வியாங்க எப்படி நீ போன? நீ கேபிள் கார்ல போனியா? Et comment toi tu as été là-haut? இங்க நான் SMS வைபர் கான்கார்டன்ஸ்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஜெபம். Moi, j'étais en train de chercher dans les concordances, SMS, prières, mais lui, il a fait une petite prière. ஆண்டவரே, என் கால்களை மான் கால்களை போல Seigneur, change mes pieds comme des pieds de biche. ஏறி போயிட்டான். Il a couru, il a marché, il est monté. இதனால தான் அந்த ஆள் உருப்பட்டார், நாம என்ன இப்படி C'est pour ça இருக்கோம்? que lui, il a réussi et moi, je suis toujours en bas. உண்டா இல்லையா? Vrai ou faux? சிரிக்கிறோம், On rigole. சிந்தித்து பார்ப்போம். Si réfléchissons. மற்றவர்கள் எல்லாரும் மாற வேண்டும். Nous tous, on doit changer. Les autres doivent changer. சபை மாற வேண்டும். L'Église doit changer. எல்லாம் மாற வேண்டும், நான் மாற மாட்டேன். Tout doit changer, mais moi, je ne change pas. கேட்ட காரணத்தையும் சொல்லுவாங்க. Sinon, on donne des raisons. மாறணும் இல்லோ? Mais on peut, n'est-ce pas? இல்ல இல்ல,
எல்லாம் அப்படியே இருக்கட்டும், Tout doit rester en état. என்னை மாற்றும். Change-moi. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட என்ன பேசுகிறார் தெரியுமா? Vous savez qu'est-ce que Dieu vous dit? Il veut vous dire. ஒரு நிம்மதியான வாழ்வை உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Il vous donne la promesse en disant je vous donne une vie en paix. அதற்கான ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கணும். Et il veut vous enseigner le secret qui va avec. சிரித்து சிரித்து கேட்பது ஒன்று, Ça c'est bien de bien rigoler et d'écouter. ஆனால் இது சுரேஷ் நடத்துகிற ஒன் மேன் காமெடி ஷோ அல்ல. C'est pas vraiment une comédie d'un homme unique. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு Le பேசிக்கொண்டார். Saint-Esprit est en train de parler. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Le Saint-Esprit dit, முதலாவது நமது புலம்பல்களை நிறுத்தட்டுமா. premièrement, nous devons arrêter nos lamentations. நம் நண்பர்களோடு, குடும்பத்தில் உள்ளவர்களோடு, வீட்டு கூட்டத்தில் உள்ளவர்களோடு, Avec nos amis, avec les croyants, avec les gens des cellules de prière, ஊழியர்களோடு, avec les serviteurs de Dieu. ஃபோன் பண்ணி பேசுகிறவர்களோடு, Quand on parle au téléphone avec quelqu'un, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதை நிறுத்தட்டுமா. arrêtons de dire toujours nos problèmes, il faut l'arrêter. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கட்டுமா. Il faut tendre l'oreille pour la voix de l'Éternel. ஆண்டவர் நம் அனைவரோடும் பேச ஆவலாய் இருக்கிறாராம். Notre Dieu, il a envie de parler avec nous tous. அவர் பேசுகிற தேவன். C'est un Dieu qui parle. அவர் பேசுவதை கேட்க கேட்க Et plus nous allons entendre ces paroles, தேவ பயம் நமக்குள்ளே வரும். la crainte de l'Éternel va venir en nous. அதுதான் ஞானத்தின் C'est ஆரம்பம். ça le début de la sagesse. ஞானம் வர வர Et plus la sagesse va venir, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரியாய் ஆண்டவரின் கண் கொண்டு பார்க்கக்கூடிய நிலைமை வரும். les problèmes, les circonstances que nous rencontrons, nous les verrons à travers la vue de Dieu. எத்தையும் விட விலை உயர்ந்த பொக்கிஷமாகிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு என வைத்திருக்கிறார். Le Seigneur, il nous a donné un trésor qui est impérissable, qui est le salut. ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவோம். Les gens qui ne sont pas sauvés, aujourd'hui doivent être sauvés. ரட்சிக்கப்பட்டவர்கள் Ceux qui ont été sauvés, இன்றைக்கு தீர்மானிப்போம், aujourd'hui prenez une décision. ஆண்டவரே நான் மாறுவேன், Seigneur, moi je changerai. என்னை மாற்றும். Change-moi. என் குடும்பத்தில் சண்டையா, Est-ce qu'il y a des disputes dans ma famille? என் கணவனோடு சண்டையா, Est-ce qu'il y a des problèmes avec mon mari? அவர் மாற தேவையில்லை Lui, il ஆண்டவரே, n'a pas besoin de changer, Seigneur. என்னை மாற்றும். Change-moi d'abord. என் மனைவியோடு சண்டையா, Il y a un problème avec ma femme? என்னை மாற்றும். Change-moi d'abord. ஐயா, ஆதாமுக்கே முடியல, ஏவாடு வாய மூடு. Mais Adam n'a pas pu fermer la bouche de Ève. இன்னைக்கு நிறைய புருஷன்மார் சொல்றாங்க, என் பொஞ்சாத ரொம்ப பேசுறா. Et beaucoup de maris disent, ah, ma femme, elle parle trop. ஒரு பொம்பளைய நீ பேசாதன்னு சொல்றது ஒரு மீனை பார்த்து நீ நீந்தாதன்னு சொல்ற மாதிரி. Si on dit à une femme ne parle pas, c'est comme si on dit à un poisson ne nage pas dans l'eau. என்னை மாற்றும் ஆண்டவர். Change-moi, Seigneur. பிள்ளைகள் சொல்லுங்கள், Les enfants, dites-le. பெற்றாரை மாற்ற Dites வேண்டாம், pas, Seigneur, change mes parents. என்னை மாற்று. Seigneur, change-moi d'abord. பெற்றார் சொல்லுங்க, Les parents, dites. பிள்ளைகளை மாற்ற Dites வேண்டாம், pas, change les enfants, என்னை Seigneur. மாற்றுங்க. Change-moi. ஆண்டவரே, என்னை நீங்கள் மாற்ற மாற்ற Seigneur, change-moi d'abord. என் வாழ்க்கை இன்பமாய் மாறும். Seigneur, ma vie changera. உயரமான ஸ்தலங்களில் எங்களை கொண்டு போவார். Il m'emmènera dans les lieux élevés. ஆபகுக்கின் ஒப்பாரி வாழ்க்கையை குதூகலமான வாழ்க்கையாய் மாற்றியவர். Et la vie de Habakkuk à travers lui, il nous emmènera une vie réjouie. ஆபகுக்கின் தேவன் நமது தேவன். Le Dieu de Habakkuk est notre Dieu. நம்புறீங்களா? Est-ce que vous y croyez? நம்புறீங்களா? Vous y croyez? அவருடைய செய்தியும் அவரும் உங்களை அரவணைப்பதாக. Et lui, il vous serrera dans ses bras. ஆமென். Amen. நான் ஜெபித்து முடிக்க மாட்டேன், ஏனென்றால் இனி ஓகே, ஒரு 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 விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முடிக்க முன்பதாக. Avant de terminer, je voudrais vous dire une chose. எத்தனை பேர் இன்னும் இயேசுவை இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை? Combien de personnes vous n'avez pas accepté Jésus comme votre sauveur? நான் புதிதாய் தான் வந்திருக்கிறேன் இந்த நாட்களிலே. Je suis là en tant que nouveau dans ces jours. அப்படி சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீங்களா? கையை S'il y a தூக்கி des personnes காட்டுங்க. nouvelles pour la première fois ici, யாராவது இருக்கிறீங்களா? est-ce qu'il y a quelqu'un ici? 1 2 3. நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Est-ce que vous voulez accepter le Seigneur Jésus comme votre sauveur? விரும்புறீங்களா? Est-ce que vous வண்டர்ஃபுல். 79ஆம் ஆண்டு நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். En 79, j'ai accepté Jésus comme sauveur. அன்று என் வாழ்க்கை மாறியது. Et ma vie avait changé. அன்றிலிருந்து இன்று வரை அந்த இயேசு என்னை ஆசீர்வதித்துக் Jusqu'à கொண்டிருக்கிறார். aujourd'hui, moi je marche pour avec Jésus. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் Ceux qui veulent accepter Jésus comme leur sauveur, அப்படி இருக்கிற இடத்துல வெக்கப்படாம எழும்பி நில்லுங்க. நம்ம ஒரு pouvez vous குடும்பம். lever à votre place, là où vous êtes. எழும்பி நில்லுங்க பாப்போம். 1 2 3. அந்த பிரதர் நீங்க ஏற்றுக்கொள்ள விருப்பமா? ஒரு கண்டிப்புக்காக, கட்டாயத்துக்காக அல்ல. C'est pas une obligation. நீங்க இதுக்கு முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளல தானே? Vous n'avez pas accepté Jésus?
நீங்க நீங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல தானே? Vous n'avez pas encore accepté Jésus, n'est-ce pas? Wonderful. Praise God. Hallelujah. இவர்களுக்காக ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை On va கொடுப்போம். frapper des mains pour le Seigneur. ஈவன் டிவி வழியால யாராவது பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா S'il y a quelqu'un qui regarde à travers la télévision, நீங்கள் இங்கே இல்லை என்று கவலைப்பட ne வேண்டாம். vous inquiétez pas parce que vous n'êtes pas là. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jésus, il vous aime. நீங்கள் இருக்கும் இடத்திலே அவர் இருக்கிறார். Là où vous êtes, il est aussi. நான் இந்த அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு சின்ன ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். நீங்க என்னோட சேர்ந்து ஜெபிங்க ஒரு ஜெபம். Je vais faire les conduire dans une petite prière. நான் சொல்றது நீங்க ஆண்டவருக்கு நீங்க சொல்லுங்க. Vous le dites ce que je dis au Seigneur. டிவிலையோ அல்லது யூடியூப்லையோ அல்லது நேரடியாகவோ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து Ceux சொல்லுங்கள். qui sont à la télé ou YouTube, vous regardez, vous pouvez répéter derrière moi. எல்லாரும் cette கண்களை prière. மூடிக்கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, Père bien-aimé, இல்ல தமிழ்ல சொல்றதை நீங்களும் தமிழ்லயே சொல்லுங்க. ஓகே. அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்களுடைய செய்தியை கேட்டேன். உங்களுடைய செய்தியை கேட்டேன். என்னை இங்கு அழைத்து வந்ததுக்காக நன்றி. நீங்கள் என்னை நேசிக்கிறதை நீங்கள் என்னை நேசிக்கிறதை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் எனக்காக மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்தான் இயேசு என்பதை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பாவங்களை மன்னியுங்கள். இயேசுவே, நான் உங்களை இந்த நேரத்திலே எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுங்கள். இயேசு எனக்காக மரித்து எனக்காக உயிர் தெழுந்து என்று என்னை ரட்சிக்க அன்பான தேவனாக இருக்கிறதை விசுவாசிக்கிறேன். இனி என் வாழ்க்கையில் இயேசுவே தெய்வம். இயேசு ஒருவரே தெய்வம். இயேசுவோடு கூட நிரந்தரமாக பரலோகத்தில் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை எனக்கு இப்போது தந்துவிட்டதாக நான் விசுவாசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த உதவி செய்கிறவர்கள் இந்த சகோதர சகோதரிகளோடு பேசுவார்கள். ப்ளீஸ் உட்காருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம். Encore une chose.